إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அன்பான தாய்மார்களே, பெரியவர்களே, எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு வாய்ஸ் கம்மி, தொண்டை போயிருக்குது. பாதி சொல் கேட்கும், பாதி கேட்காது, கொஞ்சம் மன்னிச்சு போங்க. இன்னைக்கு தலைப்பு தந்திருக்கிறாங்க, சமூகத்தை சீரழிக்கும், இஸ்லாமிய சமூகத்தை சீரழிக்கும் சமூக சீர்கேடுகள். நீங்க என்னோட கோவிச்சுக்கொள்ள கூடாது. எந்த நாளும் ஒரே மாதிரியே சீர்கேடு, பெண்கள் ஆடை, இதே தான் பேசுறதுக்கு தருவாங்களான்னு நீங்க நிர்வாகிட்ட கேட்கணும். தர்றவங்கள்ட்ட தான் கேட்கணும். அவங்க ஏன் அப்படி தர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தீமையை ஒழிக்காம விடமாட்டோன்றாங்க. அவங்களுக்கு அதிகமா கண்ணுக்கு தெரிகிற தீமை உங்க ட்ரெஸ்ஸா இருக்கு. உங்க ட்ரெஸ்ன்னா அந்த பெண்களோட ட்ரெஸ், நீங்க உங்களுடைய கூட சொல்லுறது, அதை திருத்துறதுக்கு நீங்க முற்பரணும் என்பதுக்கு தான் இப்படி தலைப்பு தர்றாங்க. அதனால பொதுவாக இன்றைக்கு ஜும்மாவுல ஹுத்துபாவுல அந்த தலைப்பும் போதை பொருள் என்ன, சில தீமைகளை நம்ம களையணும். அப்பதான் இந்த ஊரு நல்ல ஊராக இருக்கு, மனிதர்களுக்கு வாழக்கூடிய ஒரு ஊராக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், குருநாகல் மாவட்டத்துல பல ஊர்கள் இருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தோட கல்புகள் சேர்ந்த அங்க நிறைய ஊர்களுக்கு போறனால அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சில ஊர்கள் குருநாகல் மாவட்டத்தில் இருக்கிறது. ஒரு சில ஊர்களில் உங்க ஊரும் அல்ஹம்துலில்லாஹ், அது அல்லாஹ்வுடைய ஒரு கிஃப்ட். அவருடைய ஆலயத்துக்கு அந்த வாய்ப்பை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதுக்கு என்ன, சில நாடுகளுக்கு நாம போனா ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு பயான் கேட்க வருவாங்க. அந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தை எடுக்கிறதுக்கு மலக்குமார்கள் அவங்க சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த மஜ்லிஸ்ல அமர்றதுக்காக வேண்டி பல மைல்கள் அங்கால் இருந்து வெளிநாடுகளில் தன் புள்ள குட்டி எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா முஸ்லிம்களை சந்திக்க, முஸ்லிம்களோட உரையாட, சிரிச்சு பேச, அப்படி வாழக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. அந்த வகையில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்கு ஒரு பெரிய அருள் செய்ய இருக்கிறார். சரி, இந்த தலைப்புல என்ன நம்ம பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமூக சீர்கேடுகள் அப்படின்னு வர்ற நேரத்துல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாவத்தை தான் நான் திரும்ப 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 சொல்றேன். இந்த பாவத்தை களைஞ்சிட்டோம்டா ஒரு பெரிய அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அதாவது அதுதான் இந்த படம், அதான் இந்த நாடகம். இதை களையணும். ஒரு ஹராம் என்று தெரிய, அசிங்கம் என்று தெரிய, அதுக்கு மேலே உங்க கல்புக்கு அதுல இடம் இருக்குதுண்டா, இல்ல நான் என்ன செய்ய, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நாடகத்தை பார்க்கணும், படம் பார்க்கணும் என்று இருந்தா, நீங்க அல்லாஹ்வோட எப்படி நடக்கிறீங்களோ அல்லாஹ் உங்களோட அதுக்கேற்ப நடப்பாங்க. நீங்கள் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு அதிகமாக்குவோம். நீங்க நன்றி செலுத்திட்டீங்கன்னு வைங்க, அல்லாஹ் உங்களுக்கு அதிகமாக்கும். ஏன்னா நீங்க நன்றியுடையவரா நிக்கிறீங்க. நீங்க நன்றி கெட்டவரா இருந்தா, நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், ஃபத்குரூனி அத்குருக்கும், என்னை நீங்கள் நினைவு கூர்ந்தால் உங்களை நான் நினைத்து பார்ப்பேன் என்கிறான் அல்லாஹ். இதெல்லாம் சாதாரண வரிகளாக நீங்க நினைக்காதீங்க. எங்கேயோ ரோட்ல போற ஒரு ஆள் சொன்ன வரி இல்ல. இதெல்லாம் எங்க வாழ்க்கையில இந்த ஒரு வசனமே போதும் எங்க வாழ்க்கையை பரட்டி போட. ரப்புல் ஆலமீன் எங்களை படைச்சவன். இன்னைக்கு நாங்க பார்க்கிற கண்ணு, காது, மூக்கு, வாய் அத்தனைக்கும் சொந்தக்காரன், அத்தனையும் இயக்கிறவன். அவன் சொல்றான், ஃபத்குரூனி அத்குருக்கும், என்னை நீங்கள் நினைத்தால் உங்களை நான் நினைப்பேன் என்கிறான். அல்லாஹ் என்ன நினைப்பானா? அல்லாஹ் உங்களை நினைப்பானா? அந்த வாய்ப்பு கிடைத்தால் எப்படி இருக்கு? அந்த வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அன்பிக்கினியவர்களே, அதனால தான் சொல்றேன், அதாவது பெரும் பாவங்கள் என்று நம்ம நினைக்கக்கூடிய, இந்த சமூகத்தையே கேவலப்படுத்தக்கூடிய அந்த சீர்கேடுகளை நம்ம எடுத்து போட்டோம்னு வைங்க, அல்லாஹ் எங்களோட நடக்கிற விதமே வேறு. அல்லாஹ் எங்களோட எப்படி நடக்கணும்னு நீங்க தீர்மானிக்கிறீங்களோ அதுக்கேற்ப என்னுடைய வாழ்க்கை உங்க வாழ்க்கையை மாறும். அதான் இந்த தலைப்புடைய மிக முக்கியமான நோக்கம்.
நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் ஒரு தப்பா, இதெல்லாம் இன்னும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பாக்குறோம். என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பாருங்க, ஹராத்த பார்க்காதீங்க. அங்கதான் பிரச்சனை. ஒரு ஆணும் பெண்ணும் கைகோர்த்து போறத, ஒரு அந்நிய ஆணும் பெண்ணும் கைகோர்த்து போறத நீங்க எப்படி அனுமதிப்பீங்க? அதான் படம். அவங்க ரெண்டு பேரும் கை பிடிக்கிறாங்க, வேற என்னென்னமோ பண்றாங்க, அதை உட்கார்ந்து பாக்குறீங்க. நீங்க கதையை தான் பாக்குறீங்கன்னு சொல்றீங்க, அவங்க செய்யறத பார்க்கலன்றீங்க. ஆனா உங்க கண்ணு என்ன, நீங்க அமர்ந்திருந்து டிவிக்கு முன்னாடி அவங்க அல்லது உங்க போன்ல யூடியூப்ல நீங்க பாக்குறது மலக்குமார்கள் உங்க வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி காட்சியா, இல்ல அசிங்கமான காட்சியா? இந்த காட்சிகளை பார்க்கறதின் விளைவுதான் முஸ்லிம் சமூகத்துல ஹிஜாப் இல்லாத, நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்கிற பெண்கள் தைரியமாக முன்னாடி வர்ற. அவங்களுக்கு ஹிஜாபுடைய வேல்யூ தெரியல, ஹிஜாப் என்னன்னு தெரியல. இது இறைவனுடைய சட்டம், திஸ் இஸ் டிவைன் லோ. இது ஏக இறைவன் 7 வானத்துக்கு மேல் இருந்து அருளிய சட்டம். ஒரு பெண் எப்படி நடக்கணும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லியிருக்கிறார். அவன் போட்ட கோட, உங்க புள்ள நீங்க போட்ட கோட மீறினா எவ்வளவு கோபம் வருவது? நீங்க வளர்த்த புள்ள, நீங்க பார்த்த புள்ள, நீங்க எல்லாத்தையும் செஞ்சு வளர்த்த புள்ள உங்க பேச்சு கேட்காம திருமணம் முடிச்சா உங்களுக்கு எப்படி ஒரு வெறுப்பு வருவது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம வயிற்றுல இருக்க போல நாம சாப்பிடல, ரப்புல் இஸ்ஸத் உணவு தந்தான். நம்ம பிறந்து வெளியே வந்த பிறகு தூங்கி கொண்டிருந்த யுவதி ஒரு தாயா மாறி 1:30 மணிக்கு விழிச்சா அவருக்கு அப்ப கோபம் வரல. யாராவது தூக்கத்துல எழுப்பாட்டினா கோபம் வரும். குழந்தை அழுதா அவ பால் கொடுக்க எழும்புவா, அப்ப கோபம் வராது. குழந்தைக்கு பாதுகாப்புக்கு சம்பளம் வாங்க அந்த செக்யூரிட்டி கார்டு ஓடினா பின்னாடி ஓடி உட்கார்ந்து அதுக்கு வைத்து பசி எந்த சாப்பாடு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தாய் அப்படி நிக்கிறான்டா. இந்த அத்தனை சூழலையும் செஞ்சு தந்த ரப்புல் ஆலமீன் எல்லாத்தையும் தந்துட்டு எங்களுக்கென்று தனி தாய்ப்பால், கடையில உள்ள பால்மா எவனுக்கும் அதுல ஒரு பேரை போட்டு எல்லாரும் அந்த ஃபார்முலா குடிப்பாங்க. நான் பிறக்கிற நேரம் எங்க அம்மாக்கு வந்த பால் அது எனக்கென்ற பிரத்யேகமான தாய்ப்பால். ஒரு பிள்ளைக்கு பல்லு வந்ததுக்கு பிறகு, அது பூர்த்தி ஆனதுக்கு பிறகு பால் குடி மறக்க வச்சுட்டாங்கண்டா அப்புறமேல பால் வராது. திரும்ப இன்னொரு புள்ள கிடைச்சி புள்ள உண்டாயின் உடனே வராது. அந்த புள்ள வெளியே வந்த பிறகு அதுக்கு பசிக்கும். வயிற்றுல இருக்கிற நேரம் அது தொப்புள் கொடி வழியா சாப்பிட்டுரும். அதுக்கெண்டு ஒரு பட்டை இருக்கிறதுக்கு போய் சாப்பிடும். அந்த செட்டிங்க ஒரு உம்மா பண்ணல, ஒரு வாப்பா பண்ணல, ஒரு டாக்டர் பண்ணல. அதெல்லாம் அந்த குழந்தை சாப்பிடுது. வெளியே வந்த பிறகு அதுக்கெண்டு ஒரு சாப்பாடு இல்லை. நம்ம பாவிக்கிற சாப்பாடு எதை கொடுத்தாலும் அது ஜீரணம் ஆகாது. ஜீரண தொகுதி இன்னும் ஃபில்லே இல்லை. எப்ப பல்லு வருவதோ அப்பதான் குடல் கம்ப்ளீட்டா ஓகேன்னு அர்த்தம், இல்லாட்டி டைஜஸ்ட் ஆகாதுன்னு அர்த்தம். டைஜஷன் சிஸ்டம் இன்னும் ஒழுங்கா இல்லை. அந்த நேரத்துல குழந்தை அழத் தொடங்குது. ரப்புல் இஸ்ஸத் தன்னுடைய அருளை அந்த குழந்தைக்கு பாய்ச்சிடும். உங்க பக்கத்துல குழந்தை, நீங்க அற்புதமா பால் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கு சரணிகர் சமானம் இல்லைன்றான் விஞ்ஞானி. எங்களால செய்ய முடியலன்றான். நாங்க ஃபார்முலா போட்டு தாரோம், 2000க்கு தாரோம், 10,000க்கு தாரோம், 1,00,000க்கு தாரோம். ஆனா தாய்ப்பால் கிட்ட கூட வைக்கலான்றான். நாம செய்யற பால் செத்த பால் என்றான். தாய்ப்பால் உயிருள்ள பால் என்றான். அது என்னடா செத்த பால் உயிருள்ள பால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பால் நாம போட்ட பால்ல புரோட்டீன், கால்சியம், ஃபேட் எல்லாம் இருக்கு. ஆனா எல்லாம் செத்து போச்சு. அதை கொடுங்க, பிரச்சனை இல்லை, குழந்தை நல்லா கொழுகுலன்னு வரும். ஆனா இந்த பால் அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன வரணும், செகண்ட் என்ன வரணும், தேர்ட் என்ன வரணும், லாஸ்டா குழந்தைக்கு ஒரு மஸ்து கொடுக்கற மாதிரி கொழுப்பு வரும், ஃபேட் வரும். அது உள்ள போன உடனே கொழும்புக்கு பிள்ளைக்கு ஓகே, அது குடிச்சதோட ஒரு மஸ்து வரும். சூப்பர் செட்டிங். இதெல்லாம் பார்த்து விஞ்ஞானி அசந்து போறான். உலகத்துல தாய்ப்பால மாதிரி ஒரு இன்பமான ஒரு பால் இல்லை, சாப்பாடு இல்லை. இதுதான் அஜினமோட்டோ எல்லாம் கண்டுபிடிக்கிறான். அதாவது குளூட்டமேட், இந்த மோனோசைட் சக்கரேட் குளூட்டமேட் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறான். என்ன அந்த டேஸ்ட், நாக்குல போட்ட சரிக்கு இப்படி ஒரு உமாமி டேஸ்ட், அது என்ன இவ்வளவு மயக்கிற டேஸ்ட், அதை எடுத்து செட் பண்ணி போட்டு போட்டு பார்க்கிறான். ஒவ்வொரு உணவும் மனுஷன் விரும்ப ஆரம்பிக்கிறான். தாய்ப்பாலுக்கு இப்படி ஒரு டேஸ்டா? அந்த பிள்ளை அதை பிரிக்கிறதே இது. எல்லாத்தையும் செய்த ரப்புல் ஆலமீன் நமக்கு சில கோடுகளை போடுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அன்பா கூப்பிடுறான். ஏன் அசுமா போனவங்களேன்னு கூப்பிடல, ஏன் அநியாயம் செஞ்சவங்களன்னு கூப்பிடல, ஏன் அநியாயம் பண்ணவங்கன்னு கூப்பிடல, ஏன் இபாதி என்னுடைய அடியார்கள்னு கூப்பிடுறான். யாரை பார்த்து என்னுடைய அடியார்கள் கூப்பிடுறான்? உங்க புள்ளைய கூட நீங்க அந்த நேரத்துல ரொம்ப மோசமான ஒரு காரியத்தை பண்ணிட்டு உங்க புள்ள உங்க முன்னாடி வந்தா
நீங்க உங்க பிள்ளைய செல்ல பிள்ளையன்னு கூப்பிட மாட்டீங்க. வார கோபத்துலதான் நீங்க கொப்பளிக்க பார்ப்பீங்க. அல்லாஹ் தப்பு பண்ணி விபச்சாரம் பண்ணிட்டு வர்ற அடியான கூப்பிடுறான், யா இபாதி. அல்லாஹ் யா இபாதி, என்னுடைய அடியானே இறக்கம். சுப்ஹானல்லாஹ். யா இபாதி அல்லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்ட ஏண்ட அடிமை என்றான். இபாதி, ஏண்ட அடிமையே, மை சர்வன்ட். அல்லாஹ் சொல்றான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வோட இரக்கத்துல நம்பிக்கை இழக்காதீங்க. ஐ லவ் யூ. அல்லாஹ் சொல்ற, நான் உங்களோட இரக்கம், என்ன உங்களோட இரக்கம். நீங்க உங்களுக்கு நீங்க அநியாயம் பண்ணிட்டீங்க. யா இபாதி, இது குர்ஆன் ஆயத். நம்பிக்கை இழக்காதீங்க. நீங்க எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஓடி வந்து என்கிட்ட கேட்டா, உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னிடம் நீங்க கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பதில் தர்றேன். அதனால ரப்புல் இஸ்ஸத் நமக்கு சில வரம்புகளை போடுறோம். அந்த வரம்பு தான் இந்த சமூகத்துடைய கண்ணியம், முதுகெலும். தல்கஸ்பிட்டிக்குள் குருநாகல் இந்த பகுதியால் அப்படியே வந்து இந்த பரந்தன ரோட்டுக்கு திருப்பி பல ஊர்களை கடந்து தல்கஸ்பிட்டிக்குள்ள வரப்போக்குல வேறு வகையான ஒரு இனம் வாழ்ற மாதிரி தோணும். வேற ஒரு இனத்துக்கு என்னப்பா இந்த பெண்கள்லாம் மறைக்கிறாங்க, அதுக்கு அங்கால உள்ள பெண்கள் வேற மாதிரி உடுப்பாங்க, இந்த பெண்கள் வேற மாதிரி உடுக்கிறாங்க. காரணம் என்ன? எங்க மார்க் எங்களை பிரிச்சு காட்டு. பொம்பளை என்றா அவ இப்படிதான் உடுக்கணும். ஏன்? அவங்கள்ட்ட போய் கேட்டா, நீங்க ஏமா இப்படி உடுக்குறீங்க, காரணம் என்ன, ரீசன்? இல்ல நாங்க இப்படிதான் பிறந்தோம், இப்படிதான் உடுத்தோம். என்ன பிரச்சனை? உங்க வீட்டுல ஏதாவது நிறைய என்ன சரி பிரச்சனை இருக்குதா? ஆமா. என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது நிறைய சொல்லுவாங்க. என் கணவனும் பேஸ்புக்ல, நானும் பேஸ்புக். அவருக்கு என்ன உறவுன்னு தெரியல. நான் எங்க பிள்ளையெல்லாம் சும்மா தொட்டு பேசுவாங்க ஒரு பொம்பளை பிள்ளையோட, நாங்களும் அடுத்த வீட்டாளோட தொட்டு பேசுவோம். எங்களுக்கு அதெல்லாம் கணக்கா இருக்காது. இப்படி நிறைய சொல்லுவாங்க. அவங்களோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த பிரச்சனைகள்லாம் வராம ஒரு குடும்பம் அமர்கலமா வாழணுமாண்டா, திருமணம் முடிச்ச ஆணும் பெண்ணும் அவங்க பெத்தெடுக்கிற பிள்ளைக்கு பத்தினிகளாக மாறணும். அவங்க கண்ணியமான தாய் தகப்பனா நிக்கணும். அசிங்கமான உறவை வைக்க கூடாது. உலகத்துல எழுதப்படாத சட்டங்கள் இருக்குது. அதுல ஒன்றுதான் விபச்சாரம். எந்த மதத்தவனா இருந்தாலும் எல்லாரும் உட்கார வச்சாச்சு. நாஸ்திகனை உட்கார வச்சாச்சு. ஏப்பா விபச்சாரம் ஓகேன்னு கேட்டீங்கன்னா ராங்ன்னுவான், அது சரி வராதுப்பான்னுவான். ஏன் உலகத்துல பிறந்தீங்க, ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளையோட வாழ்ந்தா என்ன பிரச்சனைன்னு கேட்டா அது கூடாதுன்னுவான், அது சரியில்லைன்னுவான். எந்த மதத்தை விட்டு போய் கதவை தட்டி கேட்டா உங்க கணவர் இப்படி அதெல்லாம் சரியில்லைன்னுவாங்க. எல்லாரும் ஏத்துக்கொண்டாங்க. ஆனா வெள்ளம் வருவதுன்னு தெரிகிற அணைக்கட்டல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க சின்ன சின்ன சிறு துளி பெருவெள்ளம்னுவாங்க. சின்ன சின்னதா வந்ததுதான் பெருசா ஒன்று கொண்டாந்து வச்சிரும். இஸ்லாம் பயங்கரமா ஒரு குழந்தையுடைய உரிமை சம்பந்தமா பேசுது. ஒரு பிள்ளைக்கு உண்மையான உம்மா இருக்கணும், வாப்பா இருக்கணும். தப்பா ஒரு பெண் தன் வயிற்றுல ஒரு அப்பாவி குழந்தைய சுமந்தும் வாப்பா தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அமெரிக்கா அவ்வளவு வளர்ந்துட்டு 2 மில்லியன் வருடத்துக்கு, அப்ப நான் சொல்றது 2012 2012 நான் படிச்ச அறிக்கையில, அதாவது 20 மில்லியனா 2 மில்லியன் ஞாபகம் சரியா இல்லை. அதாவது அந்த அளவுக்கான பிள்ளைகள் பிறக்குது. பயாலஜிக்கல் ஃபாதர், அவங்க 2 ஃபாதர் வச்சிருப்பாங்க. ஒன்று பயாலஜிக்கல் ஃபாதர், நிஜமான வாப்பா, அதாவது திருமணத்தால் ஏற்பட்ட வாப்பா, இல்லைன்னா இப்ப எஃப்ஐஆரால வந்த வாப்பா. சோ அவங்க சொல்றாங்க, எந்த வாப்பா அங்கிட்டு பக்கத்துல இருக்கிறவர் சைன் வைக்கணும் அந்த பிள்ளைக்கு. சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 மில்லியன் அல்லது 20 மில்லியன் பிள்ளைகளுக்கு பயாலஜிக்கல் ஃபாதர் இல்லைன்றாங்க. வேர்ல்டுல நாங்க டெவலப் என்று சொல்ற கண்ட்ரி, அவங்களுக்கு அது சீர்கேட தெரியல. அதான் பிரச்சனை. அன்பான தாய்மார்களே, வல்லாஹி நான் சொல்றேன் உங்களுக்கு, நம்ம கொழும்புல இத லேசு லேசா இதுக்கு பிறகு வரும்னு நினைக்கிறேன். அமெரிக்காவுக்கு போய் ஒரு நாள் அவங்க கல்ச்சரை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டோம்னா, அது விருப்பம் என்று சொல்ற பெண்கள் அந்த கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளலாம். அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்கு, அவங்க படிச்சிருக்கிறாங்க, பெரிய அளவுக்கு பணம் சல்லி இருக்கு, அவங்களுக்கு நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்கு. ஆனா அவங்களுக்கு வாழ்க்கை இல்லை. தெரியுமா அவங்களுக்கு வாழ்க்கை இல்லை. நைட் ஆயினா அவங்க கிளப்புக்கு போயிருவாங்க. ஆம்பளை ஒரு கிளப், பொம்பளை அவங்க 2 பேருக்கு ஆம்பளை பொம்பளை கிளப் இல்ல, இந்த வாஷ்ரூமை மட்டும் பிரிச்சு வச்சிருப்பாங்க.
விளக்குச்சா? இது ஃபீமேலுக்கு இது மேலுக்கு. ஏன்னா அதை பிரிக்கிறானோ தெரியல. மத்த எதையும் பிரிக்க மாட்டாங்க, எல்லாம் அதுக்குள்ள போவாங்க, அந்த கிளப்புக்குள்ள. இப்படிதான் உங்க லைஃப் இருந்துச்சு. அது கிளப்ல நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. கிளப் என்னன்னு நீங்க படிச்சா தெரியும். புதுசா ஒரு கிளப் தொடங்கிட்டாங்க. புதுசா நேத்து முதல் தொடங்கல. இது எங்களுக்கு புதுசு, அவங்களுக்கு பழசு. அவங்க ஹியூமன் ரைட்ஸ் நிறைய ஹியூமன் ரைட்ஸ் பேசுவாங்க. அப்புறம் குழந்தை ரைட்ஸ் பேசுவாங்க. என்ன கிளப் கேட்டீங்கன்னா உங்களால இதை ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு யோசிப்பாரு. அவங்க படிப்பு, அவங்க அந்தஸ்து, உலகத்தில் அவங்கள உள்ள பெருமை எல்லாத்தையும் போட்டு காலால போட்டு மிதிக்கிற மாதிரி இருக்கு. இறைவன் சட்டம் நம்மளை கண்ணியப்படுத்தும், மத்த எதுவா இருந்தாலும் நம்மளை கேவலப்படுத்தும். ஒரு உம்மா, வல்லாஹி நான் கெட்டி சொல்லல, உங்க ரிலேஷன்ஸ் யாராவது யூரோப்ல இருக்கிறாங்கடா, அமெரிக்கால இருக்கிறாங்கடா, போன் போட்டு கேளுங்க, என்ன இது என்னன்னு கேளுங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லுவாங்க. கிளப் செஞ்சு வச்சிருக்கிறாங்க, யாருக்கு தெரியுமா? அதாவது நீங்க பெரியவங்க இருக்கிறனா நான் சொல்றேன், யாரு கிளப் செஞ்சு வச்சிருக்கிறாங்க? வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளை இருக்கு. அவங்க சொல்றாங்க சின்ன புள்ள போய் கிரவுண்ட்ல விளையாடணும்யா, அது அவங்க ரைட்ஸ்ன்றாங்க. ஓகே, அவங்க விளையாடணும், அவங்க துள்ளணும், அவங்க குதிக்கணும், தப்பு இல்லை. ஆனா அந்தந்த வயசுக்கு விளையாடணும் இன்னொரு விளையாட்டு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு எப்படி ஜீர்ணிக்கிறேன்னு எனக்கு தெரியல. அத்துமீறி போய் 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 நான் திருமணம், பெண் திருமணம். அவன் அப்பா அப்படி யோசிச்சிருந்தாங்கன்னா அவங்க கிடைச்சே இருக்க மாட்டாங்க. எல்லாத்திலையும் அத்துமீறிட்டு இந்த பிள்ளைகளையும் நாசமாக்குறாங்க. என்னாச்சு? அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஒரு கிளப் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. யாரு இருப்பான்னு நினைக்கிறீங்க? வயசுக்கு வந்த பொடியமார்களும் பொம்பளை பிள்ளைகளும் ஒன்று சேர்ற கிளப் அது. அவங்க எப்படி இருப்பாங்க? உண்மையா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, ஜொலியா இருப்பாங்க. ஏன்னா அந்த வயசு பிள்ளைகளுக்கு அதான் ஜொலி. அவங்களுக்கு அதுல சட்டம் பாரதூரம் ஒண்ணுமே தெரியாது. இந்த உம்மா என்ன பண்றாங்கடா, வெஹிக்கல்ல கூட்டிட்டு போய் அங்க போடுறது அந்த தாயோட அனுமதியோட ஒன்று. தாய் போடுவா, இல்லைன்னா அவங்க டிரைவர் போடுவா, அல்ல அவங்க போவாங்க. அவன் சொல்றா, கிளப்புக்குள்ள போக்குள்ள பொம்பளை பிள்ளைக்கு என்ன சொல்லி அனுப்புறான்? என்ஜாய் யுவர் செல்ஃப். ஒரு உம்மா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் கொஞ்சம் ஓரமாகலாமான்னு கேட்கிற அளவுக்கு விபச்சாரம் பெருகிரும், அந்த அளவுக்கு போயிரும். அவங்க சொல்றாங்களா, என்ஜாய் யுவர் செல்ஃப், என்ஜாய் பண்ணுப்பா, டோன்ட் பி பிரெக்னன்ட், டேக் யுவர் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், அதெல்லாம் எடுத்துட்டு போமா, பிரெக்னன்ட் ஆயிராதமா, என்ஜாய் பண்ணுமா. அன்பான தாய்மார்களே, நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் தெரியுமா? இது எங்க ஊர் நாட்டில இருந்து அடுத்த பக்கத்துல எங்களை மாதிரி 2 கண்ணுள்ள, எங்களை மாதிரி ஹார்ட் உள்ள, எங்களை மாதிரி கிட்னி உள்ள, உங்களை மாதிரி ஒரு பொம்புல சொல்ற வார்த்தை இது பரவலா. அந்த வயசுக்கு வந்த புள்ள என்ஜாய் பண்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கேள்விப்பட போக்களே கல்வி துடிக்குது. மனித குலம் அழிய போகுது. இறைவன் தன் இரக்கத்தை எப்படி கொடுப்பான் இந்த மண்ணுக்கு. நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? நீங்க நினைச்சிடாதீங்க இதெல்லாம் நம்ம ஊருக்கு வராதுன்னு. உங்க புள்ள, உங்க உம்மாமார்கள் காணாதது நீங்க கண்டீங்க. நீங்க காணாதது, நீங்க நினைச்சு பார்க்காதது இந்த ஏஐ யுகத்துல உங்க பிள்ளைகள் காண போறாங்க. அதி பயங்கரமான ஒரு ஜமான். விபச்சாரத்தை எங்க நிப்பாட்டுன்னு தெரியாத ஒரு ஜமான். கண்ணு விபச்சாரம் செய்யும், காது விபச்சாரம் செய்யும், எல்லா இடத்துலயும் சீர்கேடுகள் காணப்படும். நீங்க போனை பார்த்தா என்ன பாக்குறாங்கன்னு தெரியாத அளவுக்கு நல்ல ஒரு மனுஷன் கெட்டவனா போற அளவுக்கு மாறிடும். பெருமானார் சொன்னாங்க, மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முன்னாடி நடக்கிறதெல்லாம் சொன்னாங்க. மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும், அன்றைக்கு மார்க்கத்துல பொறுமையா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உங்க கையில ஒரு தணல் கட்டிய வச்சுட்டு, தணல் கட்டிய கையில வச்சுட்டு நின்று வச்சு பாருங்க, உங்களால எவ்வளவு நேரம் அப்படி நிக்கலன்னு. அசைவீங்க, இப்படி தாக்குவீங்க, கீழே தட்டுவீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தீன் அவங்களோட கல்புல அப்படி நிக்க, அது வெளியே பறக்கும். அப்படியான ஒரு அப்படியான ஒரு ஜமானில எங்க பிள்ளைகளை விட்டுட்டு போனா, எங்க பேர பிள்ளைகள் அதை காண்ற நேரம் பயங்கரமான ஒரு ஜமான். நாங்க ப்ரிப்பேர் பண்ணாட்டி, எங்க சொசைட்டியை நாங்க செய்யாட்டி, ஹிஜாப் பறக்கும், ஹிஜாப் காணாம போகும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து கபரு தோண்டி குழி தோண்டி புதைக்கப்படும். இந்த சுன்னத்து மௌத்தாக்கப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
அந்த நிலைமைக்கு ஆளாக்கப்படக்கூடாது என்றுதான் நான் நினைக்கிற நிர்வாகிகள் இந்த தலைப்பை தந்திருக்கிறாங்க. திரும்ப திரும்ப இதை மாதிரி தாராங்கன்னு கோவிக்காதீங்க. நாங்க மாறலன்னு அர்த்தம், அல்லது நாங்க மாறினது போதாதுன்னு அர்த்தம், அல்லது நாங்க மாற்ற வேண்டியவர்கள் இன்னும் வெளியே நிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால நான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இது அதிபயங்கரமான ஒரு காலம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காலையில ஒரு மூமின், அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஜி மூமின், மாலையில காஃபிர் என்றாங்க ரசூலுல்லாஹ். வயும்சி மூமின், மாலையில ஒரு மூமின் பள்ளியில கண்டோம். வயுஸ்பி காஃபிரா, அவர் காலையில காஃபிர். சுப்ஹான ரப்பி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஜ்ஜால் வர்ற டைம்ல அதிகமாக அவரை பின்தொடரக்கூடியவர்கள் பெண்கள் என்றாங்க. பெண்கள் என்றாங்க. உலகத்துல ஆசை காட்டினா அவசரமா அந்த ஆசைக்கு மயங்குறவங்க பெண்கள். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெண்ணினத்துல நிறைய நன்மை சொன்ன ரசூலுல்லாஹ் பெண்ணினத்துக்கு எச்சரிக்கை சொன்னாங்க. புள்ளைய காட்டி சொன்னாங்க. ஒரு சஹாபி வந்து கேட்டார், யாரை நான் அதிகமா நேசிக்கணும்? உம்முக்கண்ட. சும்மா யார ரசூலுல்லாஹ், எனக்கு அப்புறம் ஒரு ஆளை சொல்லுங்க யார ரசூலுல்லாஹ். உம்முக்க, உங்க உம்மா வேண்டாம். சும்மா யார ரசூலுல்லாஹ், அப்புறம் உம்முக்க, எனக்கு அதுக்கு பிறகு யார் யார சொல்ல? அபூக்க. ரசூலுல்லாஹ் ஒரு வாப்பா, ரசூலுல்லாஹ் ஒரு வாப்பா தன்னை 4வது இடத்துக்கு தன்னுடைய மகளுக்கு காட்டினாங்க. 3 இடம் தன்னுடைய தாய்க்கு கொடுத்தாங்க. என் பிள்ளைக்கு அதை காட்டணும். இறக்கம் அங்க, லீடர்ஷிப் இங்க. உங்களுக்கு தாய்மார்களே, பெருமானார் என்ன கண்ணியத்தை தரணுமோ பெண்ணுக்கு அதை தந்துட்டாங்க. ரசூலோட வசியத்து கூட வேற சொத்து பத்தி எதை பத்தியும் இல்லை. ஹரஃபா பேருடைய ஹைலைட் போல்டான, வெரி போல்டு. ரசூலுல்லாஹ் போல்டா சொன்னது, இஸ்தௌசு, மக்களே என்னுடைய வசியத்தை அறிவிக்கிறேன். என்ன வசியத்தை யா ரசூலுல்லாஹ்? அவங்க வரப்போகிற குழந்தைகளை களத்தினசுக்கு கொண்டாங்க, குழியில போட்டு புதைச்சாங்க. மௌத்தாக 82 நாள் இருக்கு. பெண்கள் விஷயத்துல நலவா நடந்துக்கோங்க. அல்லாஹ் மறுமையில் உங்களை பிடிப்பான் என்றாங்க. உங்களை ரொம்ப மோசமா நடத்திராதீங்கன்றாங்க. அவ்வளவும் இஸ்லாம் ஒரு இடத்துல சொல்ற மாதிரி இன்னொரு இடத்துல சொல்றாங்க ரசூலுல்லாஹ், நாங்க அதிகமா நரகத்துல பெண்ணை பாக்குறேன்டாங்க. அவசரப்படுறேன், அவசரப்பட்டு மாப்பிளமார்களுக்கு, அவசரப்பட்டு எல்லாத்தையும் உழைச்சு போட்ட மாப்பிளைக்கு ஒரே செகண்ட்ல என்ன செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. அந்த நன்றி கெட்ட வார்த்தைக்கு அல்லாஹ்க்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. அல்லாஹ் நரகத்துல பெண்கள் அனுப்புறதுக்கான காரணம் என்ன? நரகம் ஆசையால் நிரப்பப்பட்டிருக்குது என்றாங்க. இப்படி நிறைய ரீசன்ஸ், ஹிஜாபுடைய சட்டங்கள் நிறைய பேசலாம். சோ அதனால பெண்களுக்கு நன்மை தீமை எது, நன்மை எது என்று பிரித்து சொல்லப்பட்டமா. அதனால அன்பான தாய்மார்கள், ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்க குலு மார்க்கத்துல வரம்பு மீறி நீங்க இப்படி எல்லாம் உடுக்கணும், முழுக்க கருப்பா தான் உடுக்கணும், கண்ணு கூட தெரியக்கூடாது, கையிலையும் கிளவ் போடணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லவே இல்லை. அப்படி சொல்லல. கலர் இல்ல, கருப்பு தான் உடுக்கணும், அது உங்க விருப்பம். நீங்க கருப்பு உடுக்குறீங்கன்னா உங்க விருப்பம். தெளிவான ஹதீஸ், இதால பொம்புளை கலர் உடுக்காது, தெளிவான வர்ணம் தீட்டி அந்த ஆடைகளை இதாவுடைய சந்தை, இதான் அதத என்றது எண்ணிக்கை. என்ன எண்ணிக்கை? மாப்பிள்ளை மூத்தாயிட்டாரா அடுத்த திருமணத்துக்கு 4 என்றது. 4 என்ற திருமணம் முடிக்கிறதுக்கு இல்ல, அதுக்கு இடையில திருமணம் பேசுறது ஹராம். இன்னொரு ஆணோடு கள்ளத்தனமா பேசுறது, சாடமாடையா பேசி வைக்கிறது ஹராம். ஒரு பெண் தன்னை அலங்கரிக்கிறது ஹராம், தன்னை பசுந்தாக்குறது ஹராம். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன கண்டிஷன் என்ன? போய் கேளுங்க. இதாவுடைய சட்டத்துல வர ஹதீஸ் என்ன? வர்ணம் தீட்டி ஆடை அணியக்கூடாது. அந்த ஹதீஸ்ல இருந்தே தெளிவா விளங்குது, மத்த காலத்துக்கு கொடுக்கலாம் அப்படிலாம். எல்லா நாளும் இதா தான், எல்லா நாளும் இதா. இதால கலர் ட்ரெஸ் ஏலாது, வர்ணம் தீட்டி கலர் கலரா இங்க ஒரு கலர் உடுக்கலாது, மத்த காலத்துல உடுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா ஒரு வரையறை இஸ்லாம் சொல்லுது. பெண்ணுடைய ஆடைக்கு, இந்த ஹிஜாபுக்கு ஒரு வரையறை சொல்லுது. அந்த வரையறை பேணப்படணும். உங்களுக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லல, அழகா உடுங்க, ஆனா இறுக்கமா உடுக்கலாது, அவுரத்துகள் மறைக்கப்படணும். அண்மையில ஒரு டாக்டர், என்னுடைய நண்பர், அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஒரு பேஷண்ட். அப்ப அவங்க முழுக்க மறைக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னொரு நாள் வந்திருக்கிறார், சொன்னாரு, அவர் சொன்ன வார்த்தையை சொல்றாரு, எல் ஷேப்ல பேசினாங்க. அப்படின்னு அர்த்தம் அந்த அம்மா பேசலையா,
அவங்க பேச இவர் கேட்க, அவர் சொல்ல இவருக்கு சொல்ல. காலில் ஒரு பழுதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. பிறகு அவங்க கொஞ்சம் பேசிட்டு நிக்கிற நேரம் அவங்க மைண்ட்ல ஒரு பிரச்சனை இருக்கின்றதுக்கு பிறகு பேசி இருக்கிறாரு. நான் இது உங்களுக்கு விளக்குறதுக்கு சொல்றேன். இஸ்லாம் யாரையும் புட்டிச்சு இறுக்கி இப்படி உடன்னு சொல்லல, புரிஞ்சுதான் இஸ்லாத்துக்கு வரும். இந்த மார்க்கத்துல நிர்பந்தம் இல்லை. அந்த அம்மா எப்படியோ உடுத்துட்டு இருந்தவங்க போய் முழுக்க மறைக்க விட்டு ஃபுல்லா முகத்துல இருந்து எல்லாத்தையும் மறைச்சு, கையில உள்ள கிளவுஸ் எல்லாம் மறைச்சு பேசவும் கூடாதுன்னு ஆக்கினா. இது இஸ்லாம் இல்ல, இது வரம்பு மீறது. இது அல்லாஹ் போட்ட சட்டமா? ரசூலுல்லாஹ்வோட மனைவிக்கு ஹிஜாபுடைய சட்டம் முழுக்க மறைக்கும். அவங்க முழுக்க, அவங்க தாய். அந்த சட்டம் மத்த பெண்களுக்கு இல்ல. அவங்களை யாரும் திருமணம் முடிக்கலாது. ஆயிஷா மௌத்தான 18 வயசு. அவங்க தாய், உம்மாத்துல் முஃமினீன். எனக்கு அவங்க உம்மா, உங்களுக்கு உம்மா. அந்த சஹாபாக்களுக்கு, வயது முதிர்ந்த சஹாபாக்களுக்கு என்னுடைய தாய் என்று பேசுவாங்க. அவங்க சட்டம் வேறு. என்னாச்சு? அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் என்னண்டா, லிப்டிக்ஸ் பூசுவாங்க, மேக்கப் பண்ணுவாங்க, முழு ட்ரெஸ்ஸையும் காட்டுவாங்க. ஒரு சில சந்தர்ப்பங்கள் ரோட்ல ஓட பார்ப்பாங்க. நோய் என்ன பிரச்சனை? இது மேல் மனது கான்ஷியஸ் மைண்ட், ஆள் மனது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வேதனை இருக்கு. ஒரு பெண்ணுக்கு எப்பயும் விருப்பமான சில இருக்கு. தான் பசந்தி என்று சொன்னா ரொம்ப சந்தோஷம் வரும். நான் பசந்தா இருக்கிறேன்னு சொன்னா ஸ்பெஷலி ஆம்பளைக்கு அதை சொல்லி வேலை. ஆம்பளைக்கு வேற, பொம்பளைக்கு வேற. இந்த ஈகோன்னு சொல்லுவாங்க, சூப்பர் ஈகோ. இந்த ஈகோ இல்ல, நாங்க சொல்ற இந்த ஈகோ அது சைக்காலஜில. சோ அந்த அம்மாட கல்புல அவங்க பசந்தானவங்களா இருக்கலாம். அவங்க இப்ப வயசு தானே, அந்த கல்புல இருக்குது பசந்தன். ஆனா அதை காட்டணும். நீங்க நினைக்காங்க இஸ்லாம் காட்டு மிராண்டியான மார்க்கம். 100% பெண்கள் தன்னுடைய அழகை காட்டி ஆகணும். உங்களுக்கு கட்டாயம் அதாவது உங்க ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாமே, உங்க உள்ளுக்குள்ள ஹார்மோன் சுரக்கிறது எல்லாமே, நீங்க அழகா பசுந்தா அழகா இருக்கிற டைம்ல உங்களை அழகுன்னு சொல்லணும். சோ அந்த வாய்ப்பை அந்த அம்மாவுக்கு கிடைக்காட்டி அந்த வேதனை அந்த அம்மாவோட மனசுக்குள்ள இருக்கு. அந்த வேதனை சில நேரம் கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓவர்டேக் பண்ணும். ஓவர்டேக் பண்ணா அவங்களுக்கு எல்லாமே மறந்துடும். தான் எங்க இருக்கிறேன்னு தெரியாது. அதுக்குதான் நாங்க பே பிடிச்சோன்னு சொல்லுவோம். ஓவர்டேக் பண்ணோன்னு ட்ரெஸ்ஸை கலையிறாங்க, லிப்டிக் ஏன் ஓடுறாங்க? எல்லாரும் என்னை பார்க்கணும், எல்லாரும் என்னை பார்க்கணும். நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? அந்த அம்மா பாவம். சாப்டர் என்ன தெரியுமா? ஏன் என்று கேட்டார். நான் விமர்சிக்கவில்லை எதையுமே. அந்த கணவர் அவங்க அம்மா பக்கத்துல இல்லாட்டி அந்த அம்மா இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும்டா. அந்த கணவருக்கு அவங்களோட வாழ்றதுக்கு நேரம் இல்லைண்டா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பிரச்சனை வரும். ஆயிஷா அம்மா 13 வயசு. உங்களுக்கு தெரியும் மாலை காணாம போன சம்பவம். அதாவது மிஸ்டாக் ரலியல்லாஹு அன்ஹு சஃபான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சேர்த்து பேசுறாங்க. அந்த சம்பவத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து ரசூலுல்லாஹ்ட்ட அவங்க பிரயாணம் போக்குல, யுத்தத்துக்கு போக்குல சீட்டு குலுக்கி போடுவாங்க. யாரு பேர் வருவதோ அந்த அம்மா மட்டும் தான் கூட்டிட்டு போவாங்க. நல்லா நினைச்சுக்கோங்க, நிறைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வருவதுண்டு ஹதீஸ்ல நீங்க பார்த்ததுக்கு நிறைய நாள் ஆயிஷா நாளோட வாழ்ந்தாங்க, தப்பா நினைச்சிடாதீங்க. 9 வைஃப்ண்டா அந்தந்த வைஃப்ட வீட்டுக்கு தான் தவறாமாதான் சரியா ஷெட்யூல் முடியாது. ஆயிஷா அம்மாவை கடைசி மவுத் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள கிழமையில மட்டும்தான் மனைவிமார்கள் அனுமதி கொடுத்து ஆயிஷா அம்மா வீட்டுக்கு போறாங்க. மத்த எந்த நாள் அது இல்ல. யுத்தத்துக்கு போக சீட்டு போடுவாங்க, பேரு வந்தா அந்த பைஃபை தான் கூட்டிட்டு போவாங்க. ஒரு தடவை உம்மு சலமா ரலியல்லாஹு, இன்னொரு தடவை ஹப்ஸா ரலியல்லாஹு, ஆயிஷா அம்மா இப்படி வருவது. அறிவிப்பாளர் ஆயிஷா நாயினால நீங்க நிறைய ஆயிஷா அம்மாவோட தான் வாழ்ந்த மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ் நீதி தவறவே மாட்டார், அவ்வளவு நேர்மையானவங்க. பெருமானார் யுத்தத்துக்கு போறாங்க, ஜிஹாதுக்கு, வலிமாக்கு போகல, ஹில்டன் ஹோட்டல் ஃபங்க்ஷனுக்கு போகல, யுத்தத்துக்கு போறாங்க. பேர் போட்ட ஆயிஷா என்ன சந்தோஷம், சுப்ஹானல்லாஹ், என்ன சந்தோஷம். 13 வயசு. ரசூலுல்லாஹ்வோட வாழ்ந்த ஒரு மனுஷன் நல்லவர் என்றதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? கைருக்கும் கைருக்கும், உங்களில் சிறந்தவர் உங்கள் குடும்பத்துக்கு சிறந்தவர். தப்பா கணக்கு எடுத்துட்டு போய் வீட்டுல போய் நான் தான் என் மாப்பிள்ளைக்கு நல்லவரா கெட்டவர் சொல்லணும் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லல. அப்படி தந்தா பெரிய பிரச்சனையா போயிடும். அப்ப நூஹ் நபி வைஃப் சொல்லுவோம், ஒன்னா நம்பர் கெட்ட வேண்டும். அது இல்ல, உங்க குடும்பத்துக்கு உங்களில் சிறந்தவர் யாருன்னா உங்க குடும்பத்துக்கு சிறந்தவர்டா.
உங்க குடும்பத்துல எல்லாத்தையும் நீங்க செஞ்சிட்டீங்களா, நீங்க தான் சிறந்தது. உங்க வைஃப் நல்லவன் சொன்னா உண்டு, சொல்லாட்டி அது இல்ல, நீங்க உங்க கடமைகளை செஞ்சிட்டீங்களா. அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் என் குடும்பத்துக்கு சிறந்தது. ரசூலுல்லாஹ் போனா நீங்க உட்கார வச்ச ஹதீஜா அம்மா வச்சா வயது முதிர்ந்தவன், எப்படி ரசூலுல்லாஹ்னு கேட்டா அதுக்கு மேல வார்த்தை இல்ல, நாம அழுதுருவோம். அந்த அம்மா சொல்லுவாங்க, ஏண்டா அவங்களோட நடவடிக்கையில சொல்ற ரசூலுல்லாஹ் நபித்துவத்துக்கு முன்னாடி ஈரா ஜபலுன்னூர் மலை, ஈரா கோயில மேல கோயில தனிச்சு நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் வருவாங்க போவாங்க வருவாங்க. அந்த அம்மா பெரிய செல்வ சீமான், சாப்பாடை எடுத்துட்டு அதுக்கு மேல ஏறுவாங்க. எழுவனா மக்காக்கு போய் ஒரு தடவை ஜபலுன்னூர்ல ஈரால கொஞ்சம் ஏறிட்டு வாங்க, இடுப்பு பிடிக்கிறான்னு பார்ப்போம். சித்தால இப்ப பாமோட தான் ஏறணும். ஆனா அந்த பெண்கள் வேற, மக்கள் வேற. இன்றைக்கு அவங்க மலைக்கு மேலதான் இருப்பாங்க. இப்ப நீங்க சரியா அவங்களோட போய் பாத்தீங்கன்னா அவங்க மேலதான் ஊர் எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நடக்கணும், மலை ஏறணும், அப்படி ஒன்று இருக்குது. சோ அந்த அம்மாட இறக்கத்தை பாருங்க. இவ்வளவும் செஞ்சு ரசூலுல்லாஹ் ஓடிட்டு வரப்போக்குள்ள ஜம்மிலூனி என்று என்ன போத்துங்கண்டு எங்கேயாவது வரலாறுல வந்துச்சா? நல்ல கேள்வி. விட்டுட்டு போனீங்க என்னையும் பிள்ளையும் தேவை. இவ்வளவு பெரிய ஊடு, இவ்வளவு வாசல் வெட்டி, நான் சல்லித்தானே, என்னட்ட சல்லி இருக்குது. அமீரத்துல் குரைஷ், அந்த அம்மா குறைஷி பெண்களின் தலை வேண்டுவாங்க. அவ்வளவு சல்லி அவங்களுக்கு போட்டி போட்டது அபூ ஜஹல். பெரிய பெரிய செல்வங்களை போட்டி போட்டாங்க. அவங்க தேர்ந்தெடுத்து தன்ட்ட வேலை செஞ்ச ரசூலுல்லாஹ். அவங்களுக்கு அந்த நேர்மை பிடிச்சிருந்துச்சு, அந்த நியாயம் பிடிச்சிருந்துச்சு, அந்த ஒழுக்கம் பிடிச்சிருந்துச்சு. அவங்க கேட்டாங்க, ஓகே. அவங்க அன்பு வச்சிருந்தாங்க, ரசூலுல்லாஹ் அன்பு காட்டினாங்க. அவங்க ரசூலுல்லாஹ் வந்து இருட்டுல தட்டுற நேரத்துல ஜம்மிலூனி என்ன போத்துங்க ஹதீஜா, என்ன போத்துங்க, கதவை திறந்து போத்தி விட்டுட்டு கையை பிடிச்சு சொல்றாங்க, அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். உங்களுக்கு ஒரு, நீங்க யாருக்கு அநியாயம் செய்யாதவர், நீங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சவர், நீங்க ஏழை எளியவரை பார்க்கிறவர். ஒரு வைஃப் தன் கணவனுக்கு முன்னாடி விரிக்க முடியுமான அத்தனையும் விரிக்கிறாங்க. சோ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க வாழ்ந்துட்டாங்க. ஆயிஷா அம்மாவோட சின்ன வயசு, 13 வயசு. அந்த அம்மாட்ட போய் கேட்டா அவங்க அழுகுறாங்க. ஒரு நாள் சாப்பாடு வைக்கப்பட்ட, இப்ப அவங்களுக்கு வயசு, ரசூலுல்லாஹ் மூத்தாகி அவ்வளவு ஆண்டுகள் போன ஆயிஷா அம்மா மூத்தா போல 18 வயசு, சாப்பாடு வைக்கப்பட போல அழுகுறாங்க. எனக்கு ரசூலுல்லாஹ் ஞாபகம் வந்தது. ரசூலுல்லாஹ் இந்த உணவுகளை கண்டதே இல்லைன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சாப்பிட்டதே இல்லைன்றாங்க. இதை எப்படி நான் சாப்பிடுவதுன்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். நான் உங்கள்ட்ட ஒரு क्वेश्चन கேட்கிறேன். ஆயிஷா அம்மா அந்த இடத்துல சாதாரணமா நீங்க உங்க ஹஸ்பண்ட்மார்கள் 10 நாள் கஷ்டத்துல இருந்தா, ரசூலுல்லாஹ் ஹைபர் வெற்றிங்கிற நல்ல வருவது, அவங்க மனைவிமார்கள் நியாயமா கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் கூட தாங்களேன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் சட்டம் இருக்கிறான். நபியோட வைஃபா நோ. மற்ற இடத்துல ஜனாதிபதி வைஃபுக்கு தான் எல்லாமே கிடைக்கும். நபியோட வைஃபா ஏழ்மை. சுப்ஹானல்லாஹ். நபியோட புள்ளையா ஏழ்மை. எந்த வாப்பாவும் இன்றைக்கு கஷ்டப்படுறது, ஏண்ட புள்ள நல்லா இருக்கும், ஏண்ட குடும்பம், அல்லாஹ் அதை வித்தியாசப்படுத்தி. அவங்க கேட்க போகல. 29 நாள் பெருமானார் பேசாம இருந்தாங்க. என்ன அல்லாஹ் சொல்லிட்டான், நபியே கூட்டி எல்லாம் கொடுக்கல. இதான் வாழ்க்கை. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வீட்டுல அடுப்புல பூனை படுக்கு. அவங்க சொல்றாங்க, ஆயிஷா அம்மா அந்த அந்த மாலை காணாம போன இடத்துல நாங்க ரொம்ப மெலிஞ்சு, எங்களை தூக்கி பெட்டியில வச்சாலும் வைக்காட்டியும் ஒரே பாரம் தான், அவ்வளவு பாரமே இல்லை. சோ அப்படி பொறுமையா நிற்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. எல்லா மனைவிமார்களுக்கும் பெருமானாருக்கு அல்லாஹ் பேச வானமென்று 29 நாள் முடிய, காலக்கெடு முடிய, விடுறண்டா விடலாம், வாழ்றண்டா வாழலாம், எங்களுக்கு போதுமா போச்சு. இப்படி இருந்து கஷ்டப்பட்டு வாழணுமா? ஒரு வைஃப் சொல்லு, யார சொல்லலாம், பசியில் இருக்கிற உங்களை விட முடியாது, நீங்க வேணும் யார சொல்லலாம். இந்த உலகத்துல ஒரு வைஃப் ரசூலுல்லாஹ்வை டிவோர்ஸ் பண்ணல, ஒரு வைஃப் குறை சொல்லல, ஒரு வைஃப் தப்பா பேசல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஸ்லாம் அவங்களுக்கு திணிக்கல, இஸ்லாம் அவங்களுக்கு திணிக்கல. அவங்க விரும்பி வந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை. விரும்பி வரணும், திணிச்சு எடுத்து உள்ள போட்டு இப்படி அப்படி இல்லை. விளக்கம் சொல்லப்படணும். அல்லாஹ் ஏன் இதை சொல்றான், அல்லாஹ் ஏன் எங்களுடைய இவ்வளவு இரக்கம், என்ன காரணம், இது எல்லாமே சொல்லப்படணும். அன்பிக்கினியவர்கள், அல்லாஹ் ஏன் இதுக்கு இவ்வளவு பெரிய பெருமதியை வச்சிருக்கிறான். கேம்பஸ் வரைக்கும் போறாங்க, கற்பறையிட பெருமதி தெரியாது.
அங்க போய் ஒரு ஆம்பளையோட ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு பங்குக்கு மேல நிக்கிறாங்க. படிச்ச பிள்ளை. கட்பறையிட விலை என்ன? 1000 ரூபாவா, 10,000 ரூபாவா, 1 லட்சமா, 1 கோடியா? எத்தனை விலை இது? இதுல வர்ற ஜீவன் யாரு? இந்த ஊருக்கே தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு மாமனிதர் இதுல பறக்கலாம். யாரு? ஒரு குழந்தையோட பெருமதி என்ன? அது அவ்வளவு சிம்பிளா, அவ்வளவு சிம்பிளா சவுக்காரம் வாங்கிட்டு வர மாதிரி அவ்வளவு சிம்பிளா பகிர்ந்து கொள்ளலாமா? ஒரு பொம்பளை தெரிஞ்சிருக்கணும் தண்ட உயிர் எங்க, தண்ட வாழ்க்கை என்ன. ஏன் நான் இவ்வளவு ஒழுக்கமா நிக்க? ரஹ்மான் சொல்லி தர்றான், வேணாம்மா நீங்க உங்களை மறைச்சு வச்சுக்கோங்களேன், குறி வைப்பாங்க, உங்களை குறி வைப்பாங்க. ஏன்னா ஆணுக்கு பெண் ஈர்ப்பாகும், பெண்ணுக்கு ஆண் ஈர்ப்பாகும் ரப்புல் ஆலமீன் படைச்சிருக்க. அப்ப ஆண் ஈர்ப்ப இதுக்கு என்னென்னலாம் பண்ணி பாக்குறாங்க. மேற்கத்திய நாடுல இல்லப்பா நாங்க சும்மா அறக்குறையெல்லாம் கொடுத்து பார்ப்போம், அப்பயாவது ஈர்ப்பு குறைதான்னு பார்த்தாங்க. நீங்க மறைச்சு மறைச்சு வச்சாதான் ஈர்ப்பா வரும், அப்படி வச்சு பார்த்தாங்க. அங்கதான் கூட வச்சாங்க. ஈர்ப்பே இல்லைன்னீங்களேடா, உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுட்டா. நீங்க தான் ரொம்ப பெரிய கொடுமை பண்றீங்க. எந்த அளவுக்கு? சோ அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதனால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா எங்களுக்கு எதையுமே நிர்பந்திக்கல். புரியணும். உங்க தலை முடியில அழகு இருக்கு, அதாவது ஆணுக்கு அது அழகா தெரியும். அதனால குறி வச்சுட்டான்டா, அது ஒரு பெரிய ஆபத்து. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களோட ஒரு சந்ததிக்கே ஆபத்தாகி, அது ஒரு சந்ததி இல்ல, உங்களோட சூழல் உள்ள எல்லாருக்கும் ஆபத்தாகி. ரஹ்மான் அந்த குழந்தையோட அவ்வளவு இரக்கமா நடக்கிறான், அவ்வளவு பாசமா நடக்கிறான். அதுக்கு தான் மீசாக்கன் கலீலான்றான், கடுமையான உடன்படிக்கின்றான் அல்லாஹ். ஒரு ஆணும் பெண்ணும் செய்யற உடன்படிக்கை அப்படிப்பட்ட உடன்படிக்கின்றான். அதனால் அன்பான தாய்மார்களே, ஹிஜாப் அது எங்களுக்கு சாதாரணமானது இல்லை. ஹிஜாபுக்காக வேண்டி எங்களுக்கு ஒலிம்பிக் மெடல் தந்தாலும் ஹிஜாபை கொடுத்துருவோம். நாங்க மெடல் தான் எடுப்போம் இல்ல, மெடல கொடுத்துட்டு ஹிஜாப் எடுப்போம். இது அல்லாஹ் தந்த மெடல், எங்களுக்கு ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்கு தந்த கௌரவம். இந்த தீன் இன்றைக்கு இவ்வளவு மேலோங்கிறதுக்கு தான். அதனால அதனுடைய வரையறையோட நடந்து கொள்ளும். அதுல போய் குழுவா செய்யலாது, அழகா விடுங்க. என்ன சொல்லணும்? ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய அழகை காட்டி ஆகும், அது கட்டாயம். அது இல்லைன்னா அவங்க மன ரீதியா பாதிக்கப்படுவாங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கட்டாயம். யாருக்கு? அங்கதான் பிரச்சனை. யாருக்கு? அந்நிய ஆணுக்கா, ரோட்ல போறவருக்கா, கடத்தெருவுல உள்ளவருக்கா, எங்க எங்க யாருக்கு? உங்க கணவனுக்கு. அங்கதான் சப்ஜெக்ட். ஆயிஷா அம்மா வெறும் 13 வயசு, மாலையை போய் கேட்கிறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தாத்தட மாலை, அது யமன் நாட்டு முத்தால செஞ்ச மாலை. நான் கேட்கிறேன், அது நீங்க போய் வரலாறு படிங்க. ஹிஜாபுடைய சட்டம் ஆரம்பத்துல ஆயிஷா அம்மா அப்படி உடுக்கல். ஹிஜாபுடைய சட்டத்துக்கு முன்னாடி, ஹிஜாபுடைய சட்டத்துக்கு பின்னாடி என்று வரும். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க டோட்டலா மாறிக்கணும், டோட்டல் பிளாக், டோட்டலா. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு இது ஹிஜாபுடைய சட்டத்துக்கு பிறகு. சோ அதுக்கு முன்னாடி ஆயிஷா அம்மாவை கண்டிருக்கிறாங்க. ஹிஜாபுடைய சட்டத்துக்கு பிறகு இப்ப ஃபுல்லா மறைச்சாச்சு. இப்ப எப்படி போவாங்கன்ற ரசூலுல்லாஹ்வுடைய வைஃப்மார்கள், அவங்க சாதாரண பெண்கள், உம்மஹாத்துல், அவங்க தாய்மார்கள். அந்நிய ஆண்கள் அவங்களோட எதுவுமே இது பண்ணலாது. அல்லாஹ் அப்படி ஒரு கண்ணியத்தை அங்க வச்சிருக்கிறார். சோ அதனால ஹவுதஜ் என்ற ஒரு பெட்டி இருக்கு, ஹவுதஜ் என்று சொல்லுவாங்க. அந்த பெட்டியில இவங்க ஏறுவாங்க, அதை தூக்கி ஒட்டகத்துல வைப்பாங்க. இப்ப போகும். ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் அங்க ஆயிஷா அம்மா இருக்கிறாங்க, யார்? ஹவுதஜ். சோ அந்த இடத்துல தன் மனைவியை கூட்டிட்டு போறாங்க மறைச்சு. ஏன்னா அப்ப அதுக்குள்ள அவங்களுக்கு கொஞ்சம் கலைஞ்சு இருக்கலாம் இல்லையா, கொஞ்சம் ஒரு அளவு. அதனால அப்படி போவாங்க. ஏன் இப்ப இவ்வளவு பிளக்கா உடுக்கிற நேரம் இந்த யமன் நாட்டு மாலை எதுக்குன்னு கேட்கிறேன். அஸ்மானா கிட்ட போய் வலிமாக்கா போறாங்க, பெரிய வெட்டிங் ஃபங்க்ஷன் போறாங்க, சங்கரிலா மாதிரி ஹோட்டலுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்களா, பனு முஸ்தலக் கோத்திரத்துக்கு போறாங்க, யுத்தத்தை இது பண்றதுக்கு, ஹயாத்து மௌத்து. அந்த இடத்துல சில நேரம் ஷஹீதாக்கப்படுறதுக்கு நிறைய சஹாபாக்கள் இருப்பாங்க. ஏன் இது? அவங்க ஒன்றை மட்டும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க, வெறும் 13-14 வயசுல தண்ட கணவனுக்கு முன்னாடி போற நேரம் ஒரு பெண் தன்னை அலங்கரிக்கணும் என்ற சட்டம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய வர்ணனை அவங்களுக்கு விரும்பி இருந்துச்சு. ஆயிஷன்னு கூப்பிடுவாங்க, செல்லமா கூப்பிடுவாங்க, வெள்ளக்காரியன்னு கூப்பிடுவாங்க. ரசூலுல்லாஹ் விளையாடுவாங்க. ஒரு நேரம் அந்த அபூபக்கர் உருக்குற நேரம் ஒரு மாதிரி இது பண்ணிட்டு எப்படி வாப்பட்டு இந்த காப்பாத்தன விளையாடுவாங்க ரசூலுல்லாஹ். அவ்வளவு அற்புதமா விளையாடினாலதான் லாஸ்ட் டே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா
ஜன்னாவுல சந்திப்போம். ஆயிஷா ஜன்னாவுல சந்திப்போம். மடிக்கு போய் உட்கார்ந்து மௌத்தாயினாங்க. மடியில போய் அல்லாஹ் எங்களுக்கு ஜன்னால அந்த வாழ்க்கையை தரும். மடியில போய் எந்த கணவனும் தன் மனைவி மடியை தேட மாட்டார். சக்கராத்து மடியில போய் உட்கார்ந்து அந்த நெஞ்சில சாஞ்சி மௌத்தாயினாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த அதாவது மனைவிக்கும் கணவனுக்கும் உள்ள அந்த இது இன்றைக்கு இல்லை. ஏன்? அல்லாஹ் போட்ட சட்டத்தில் அது இருக்குது. அல்லாஹ் போட்ட சட்டத்தில் அது இருக்குது. உங்களோட அழக உங்க கணவன் ரசிக்கணும், அவருக்கு அந்த தீன் தெரியணும், நீங்க அவருக்கு ட்ரெஸ் பண்ணணும். இன்றைக்கு உலகத்துல உள்ளவன் கணவன்மார்கள் வீட்டுல உள்ளவன் வேற ஒரு ஆள் மாதிரி தான் இருக்கு. அங்க வீட்டுல கணவன்மார்களுக்கு அழகுபடுத்துறது இது இஸ்லாம் இல்ல. நான் இப்படிதான் பேசணும். ஏனென்றால் புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். இதை நீங்கள் தப்பா எடுத்துறாதீங்க. இஸ்லாம் எது? ஒரு பெண் எங்க நீங்க அழக காட்டணும் என்பதை நான் இது பண்ணவே மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கைருன் நிசா, பெண்கள்ல சிறந்தவங்க யாரு சொல்லி இருக்கிறவங்க. எல்லா பெண்களையும் உட்கார வச்சு சிறந்தவங்க யாரு தெரியுமா? பெருமானார் வாயிலிருந்து, ஒரு நபியுடைய வாயிலிருந்து வருது, இதா நதர்த்த இலையா சர்றத்துக்கு என்றாங்க. நீங்க வீட்டுக்கு போய் அவ பாத்தீங்கண்டா அவ உங்களை சந்தோஷப்படுத்தணும் என்ற, அவதான் சிறந்த பெண். அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, நாங்க கூச்சம் காட்டணும், அதான் அதான் நல்ல பெண்ணு. அல்லது நாங்க ஏதாவது ஜோக் பண்ணுவோம். உங்களை பார்க்கிற நேரம் உங்க கணவன் மயங்கணும், உங்களை பார்க்கிற நேரம் அவர் சந்தோஷப்படணும், உங்க ஹேர் ஸ்டைல் அவரை சந்தோஷப்படணும், உங்களை இது பண்ணணும். அந்த டைம்ல அவங்க கூப்பிட்டா நீங்க போகணும், இல்லைன்னா மலக்குமார்கள் உங்களுக்கு பதுவா செய்வாங்க. இதுதான் இஸ்லாமிய சட்டம். ஆனா கணவர் வர்ற டைம்ல ரெடி ஆகுறதுக்கு வைஃபுக்கு டைம் இல்லை. ஏன்னா அப்படி ஒரு கல்ச்சர் தெரியாது. ஏண்டா பார்த்த படம் அது சொல்லி கொடுக்கல, பார்த்த படம் அப்படி சொல்லி கொடுக்கல. ஏண்டா அந்த நடிக்கிறவன் எல்லாரும் டிவோர்ஸ் ஆளுக்கு, அவன் சும்மா தான் நடிக்கிறான். அவன் கன்செப்ட்ல நிஜமான வாழ்க்கை வராது. கணவனுக்கு என்ன என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கணவனுக்கு ஜாபிர் ரலியல்லாஹு வந்து சுஜூதுல உழு பாக்குறாங்க. ஜாபிர் எனக்கு அல்லாஹ் கண்டா என் காலில் விழவே கூடாது என்று விழுறத்தை விட்டு எலும்புறத்து கூட அனுமதிக்காத மாமனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்படியும் காலில் விழுவதாக இருந்தார். ரசூலுல்லாஹ் தன்னை காட்டி சொல்றாங்க, அப்படியும் காலில் விழுவதாக இருந்தால் ஒரு கணவன் காலில் மனைவிக்கு விழுவதை ஆகுமாக்கி, கணவன் காலில் மனைவிக்கு. ஆனா அல்லாஹ் தடுத்துட்டாங்க. எங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க தெரியுமா? ஒரு வைஃப் இஸா அமர்தஹா அத்தாஅத்துக், நீங்க அவருக்கு ஏவினா அவங்களுக்கு கட்டுப்படுவாங்க. இதன் இந்த சீர்கேடு சினிமா, இந்த படம் டோட்டலா குடும்ப வாழ்க்கை எடுத்து போட்டுட்டு, அதனால நாங்க முஸ்லீம், எங்க பேர் ஃபாத்திமா, எங்க பேர் சல்மா, ஆனா டோட்டலா நடக்கிறது வந்து இந்த கால ரசூலுல்லாஹ், கால விஜய், கால ரஜினி, கால கமலசன் அவர் சொல்ற மாதிரி நடக்குது. விளங்குச்சா? முத்தபக்குன் அலை புகாரி முஸ்லிம்ல வரல, அந்த படத்துல பேரை போட்டு இதுல வந்தது, அந்த மச்சான் படத்துல இந்த மாமி பருவத்துல வந்தது, இதான். ஆனா முஸ்லீம் சலா 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 அல்லாஹு அக்பர் சலா சலா தொழுங்க. அப்புறம் கால விஜய் திரும்ப ஆரம்பிக்கிறது. பொம்பளை புள்ளைகள் பேசுறாங்க, எங்க உசுரு முஸ்லிம் புள்ளை. யாருப்பா உசுரு? நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு தன்னுடைய உயிரை விட நபி மேல். யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், அவரை விட எங்களுக்கு இந்த பூமியில யாரு? அவரை விட இந்த பூமியில யாரு? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? லா யுமினு அஹதுக்கும் அத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மாஇன். உங்களில் ஒருவர் உண்மையான மூமினாக மாட்டார். உங்க எல்லாரையும் விட, உங்க தாய் தகப்பனை விட, உங்க புள்ள குட்டியை விட என்ன நேசிக்கும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் எங்க கல்புல ஒரு பெரிய இடம் இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த படம் பார்க்கிற பிள்ளைலாம் என் தலை, யாருடா தலை? அவர் தலை விஜய், என் உசுரு விஜய். என்ன பண்ணிட்டாரு? எல்லாம் அப்படி செஞ்சிட்டாரு. என்ன பண்ணினாரு? விபச்சாரத்தை பழக்கினாரு, சிகரெட் குடிக்கிறது எப்படின்னு காட்டினாரு, நல்ல உள்ள பிள்ளையெல்லாம் நாசமாக்கினாரு, சண்டை பிடிக்கிறது எப்படின்னு காட்டினாரு. சண்டையா பிடிக்கிறது? அட ஒருத்தன் தப்பு பண்றான்னா போலீஸ்ல போய் சொல்லணும். நான் போய் அடிக்கிறதா சட்டம்? அது அதான் சட்டம்? அது காட்டு மிராண்டித்தனம். அதுக்குரிய ஒரு புள்ளை அடிச்சா, டீச்சர் எனக்கு அடிக்கிறாங்க, நான் போய் கல்லால் அடிச்சா சொல்லி கொடுத்தா புள்ளைக்கு என்ன நீங்க பணம் நடத்துறீங்க? எல்லாமே தலைக்கீழ.
ஒரு பெண்ணோட எதெல்லாம் அறையில் நடக்கணும் அதெல்லாம் பப்ளிக்கா காட்டுறீங்க, எல்லாம் அசிங்கமா பண்றீங்க. உள்ளவன் வெக்கத்தெல்லாம் எடுத்து போட்டு அவனை பார்த்து உசுரன்னு சொன்னா உசுறு எப்படி இருக்கு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுக்கு நாங்க காரணம் ஆயிட்டோம்னு தான் கவலை. வீட்டுல படம் பார்க்காதவங்க யாரு? எத்தனை பேர்? இந்த தீமை ஒவ்வொரு வீட்டுக்கும் தட்டி சைத்தான் உள்ளக்குள்ள நுழைஞ்சான். சைத்தான் நேரடியா நான் தான் சைத்தான் வரல, நானா விஜய் படம் வருவது, ரஜினிகாந்த் படம் உள்ளக்க வருவதுன்னு உள்ள வந்தான். அங்க வந்தது சைத்தான். உங்க பொம்பளை பிள்ளைக்கு நான் இப்ப சொல்றேன், இந்த படம் பார்க்கிற பொம்பளை பிள்ளை, நான் படிச்ச சின்ன சைக்காலஜில நான் சொல்றேன், இதுக்கு மேல இந்த பிள்ளைகள் படம் பார்க்கிற பிள்ளைகள் அதுல ரொம்ப மூழ்கிட்டாங்கண்டா. அவங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் படம் தான் கொடுக்கும். ஒரு புள்ள பயான் கேக்குதுண்டா, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் அந்த காதுக்கு போய் கல்புல சேவ் ஆகினா அது பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கு. நான் 1000 வார்த்தை பேசலாம், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சிங்கிள் வேர்ட் அவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்கு, அவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்கு. சோ அதை கேட்காத ஒரு பொம்பளை புள்ள, டிவியில் உள்ள படத்தையே பார்த்த பொம்பளை புள்ள, அதுக்கு சொல்லி கொடுத்த சமத்துவத்தோட வாழ்ந்தா ஷூர் அண்ட் ஷோட் நீங்க எங்கேயும் போயிட்டு கல்யாணம் பண்ணுங்க, அவசரமா டிவோர்ஸ் பண்ண ரெடி ஆக்கிட்டே எடுத்துக்கோங்க. காலியார ரெடி பண்ணியே வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல டிவோர்ஸ் நடக்கும். கணவனோட எப்படி பேசுறது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, கணவனோட எப்படி நடக்கணும் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. இப்ப அவங்களுக்கு பாடம் நடத்திருக்கிறாங்க, அதை விட சிறப்பான ஆட்கள் திரைப்படத்தில். அந்த முழு பாடமும் அரங்கேற்ற படப்புகளை வீட்டுல நானும் நீனும் சமன் என்றாலே முடிஞ்சு போச்சு. வாழையேலாது, வாழையேலாது. உங்க உமாமார்கள் வாழ்ந்தது ஏன் தெரியுமா? கல்காஸ்பட்டியில பாப்பா 10 பிள்ளை 11 பிள்ளை, பாப்பா லீடர் வீட்டுல வந்தா கீழே சாப்பாடை வச்சு அவருக்கு ஊத்தி, என்ன வேணும், இது வேணுமா, பருப்பு கொஞ்சம் போடுங்க, இடியாப்பம் கொஞ்சம் போடுங்க, கொஞ்சம் இருங்கன்னு புள்ளை அமைதியா வச்சு நடத்தினாலதான் அன்றைக்கு இது நடந்துச்சு. இன்றைக்கு அது இல்லை. மாப்பிளை கணக்கு இல்லை, வைஃபுக்கு இது இல்லை. ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசான்ற குர்ஆன் ஆயத்து உங்களுடைய கணவர்மார் உங்க தலைவர் மிதிச்சாச்சு. ஏண்டா படத்துல சொல்லி கொடுத்தது நானும் நீ ஈக்குவல், நாங்க 2 பேரும் ஈக்குவல். அந்த காலத்து பொம்பளை பேரும் சொல்ல மாட்டாங்க, பேர் சொல்ல வேணாம்னு சொல்லல, ஏன்னு கூப்பிடுவாங்க. நான் அப்படி சொல்லல, பட் அந்த அளவுக்கு அவங்க நிக்கிறாங்க. இன்றைக்கு மச்சான் உனக்குதா அவருக்கு எப்படி தரை குறைவா பேசலாம், அப்படி நீங்க வந்ததே தெரியல. அவங்க நினைக்கிறாங்க இது லைஃபுக்கு நல்லா இருக்கும், ஒரு கிழமைக்கு நல்லா இருக்கு, ஒரு கிழமைக்கு நல்லா இருக்கும். ஹியூமன் சைக்காலஜி, ஆணுடைய சைக்காலஜில அவன் எந்த புள்ளைய ஆக விரும்பினானோ அந்த புள்ளைய வித்தின் 6 months வெறுப்பான். ஏண்டா அவன் சுப்பைகோ டச் பண்ணி டேமேஜ் பண்ணி விட்டா அவன் சொல்லுவான் நான் கொல்லுவான். நீதானப்பா உலகத்துல எல்லாத்தையும் விட வேண்டும் என்ற இன்றைக்கு எதுவும் உலகத்தை நான் சொல்லி தருவேனை பிரிச்சு வைங்க. ஏன் அது நடக்குது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஸ்லாம் உங்க பிள்ளைகளுக்கு இஸ்லாம் வரணும். இந்த கலாச்சாரங்களை பின்பற்றுறது ஆசையா இருந்தா பெண்களே நாங்க அழிஞ்சு போறோம்னு அர்த்தம். இந்த கலாச்சாரம் மிக மோசமான கலாச்சாரம். உம்மாக்கு புள்ளை இல்ல, புள்ளைக்கு உம்மா இல்ல. அமெரிக்காவுக்கு போங்க, உம்மா தெரியுமான்னு கேட்டா அவ எப்படி உம்மாவை தெரியுமான்னு சொல்லுவா? அவ எந்த கண் கொண்டு உம்மாவை பாப்பா? உம்மாட பெஸ்டி வந்திருக்கிறாங்க, அது என்ன டீயோ தெரியாது, பெஸ்டி என்றாங்க. உனக்குச்சா அது பெஸ்டியோட தான் உம்மா சிங்கப்பூர் போவா. ஹஸ்பண்ட் இல்ல, அது பெஸ்டி. ஒவ்வொன்றுக்கு பேர் வச்சிருப்பாங்க தானே, இது அந்த டே, இந்த டே, இந்த டே, மதர்ஸ் டே, அந்த டே, எல்லா டே மாதிரி. இவர் ஒரு ஆம்பளைக்கு ஒரு பேர், சும்மா போனா வேற மாதிரி நினைப்பாங்களே. ஆமா பெஸ்டியா, யுவர் பெஸ்டி, ஓ ரியலி நைஸ். உனக்குச்சா அது ஒரு கண்ணியம். அதுக்கு போற என்ன, 2 பேரும் சேர்ந்து ஒரு ரூம்ல இருப்பாங்க, ஒரு ஒரு இதை எடுப்பாங்க. என்ன கேட்டீங்கன்னு சொன்ன, அது வந்து லிவிங் டுகெதர். நீங்க லிவிங் டுகெதர் ஒரு பேரை வச்சா ஓகே, எல்லாம் ஹலால் ஆயிரும். அப்ப எல்லா ஆராத்துக்கும் பேர் வைப்போம். பேர் வச்சுட்டாங்க, லிவிங் டுகெதர் அவங்க பெருசா சொல்லுவாங்க. 3 மாசத்தோட ஒரு பேர் ஓகே முடிச்சு. காட்டுல சிங்கம் செய்யாது, உங்க ஏரியா நாய் செய்யாது தெரியுமா? இந்த நாய் இருக்குது பாருங்க, அது அப்படியே சில இடங்கள்ல வந்து சிறுநீர் கழிக்கிறத பார்த்திருப்பீங்க. டயர் எல்லாம் வந்துச்சு, தண்டை ஏரியாவை மார்க் பண்ணது. சிங்கம் காட்டுல, எங்க நாட்டுல சிங்கம் இல்ல, காட்டுல சிங்கம் ஒரு ஏரியா போட்டு வச்சிருக்கு. இன்னொரு ஆம்பளை சிங்கம் அந்த ஏரியாக்குள்ள வந்தா கடுமையா போட்டி போடும். 2ல ஒன்று சாவு இல்ல வாழ்வு. சுபஹானல்லாஹ். மிருகம் மிருகம் தனக்குரிய எல்லையில தனக்குரிய குடும்பத்தை ரன் பண்ணிட்டு போகுது. இவங்க என்ன விளங்குச்சா, தலை குழம்பிட்டு
பப்பி தூக்கி மாப்பிள வான பப்பி மை டாலி, இதான் ஒரு ஹஸ்பண்டாவும் மாறிட்டு பப்பி. அதுக்கு மேல இது எல்லாம். ஆனா இது அவங்களோட லைஃப்ல அவங்க ரொம்ப பொலைட்டா நிக்கிறாங்க, ப்ரொஃபஷனலா. என்ன சுப்ஹானல்லாஹ், ஒரு முஃமினான ஒரு பெண், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த ஒரு பெண்ணுக்கு கொடுத்த கண்ணியத் இந்த 1000 PhD முடிச்ச இந்த கொள்கை வைக்கிற பெண்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல. அந்த பெண்ணுடைய வரலாறு நாங்க அது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெண், திருக்குர்ஆன் பேசுற ஒரு பெண். குர்ஆன்ல எங்கேயுமே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் பேர் வரல, ரசூலுடைய மகள்மார்கள் பேர் வரல. ஆனா அவங்களுக்கும் தெரிஞ்ச அந்த அம்மா பேரை அல்லாஹ் மிக அற்புதமா உச்சரிக்கிறான். அதாவது மூமினான எல்லாருக்கும் முன்னுதாரணம் என்ற யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஸலாமுன் அலைஹா. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? ஏன் அல்லாஹ்வுக்கு இவ்வளவு பிடிச்சிச்சு? ஏன் இன்றைக்கு வரைக்கும் மென்ஷன் பண்ணணும்? இன்றைக்கு வரைக்கும் அவங்க பேரை அழிக்கலாது. நீங்க போய் போர்ட்ல போய் மரியம் ஸலாமுன் அலைஹான்னு போட்டு உலகத்துக்கு சொல்ல தேவையில்ல. இன்றைக்குள்ள அமெரிக்காவுக்கு போய் மேரி என்றா உங்களுக்கு தெரியுமா? முஸ்லிம்கள் மிம்பர்ல மரியம் ஸலாமுன் அலைஹான்றாங்க. தல்கஸ்பிட்டியில மரியம் அலைஹிஸ்ஸலாம் பேசப்படுது, இது பானதுரையில பேசப்படுவது, கொழும்புல பேசப்படுவது, இந்தியாவுல, பங்களாதேஷ்ல, பாகிஸ்தான்ல அல்லாஹ் தூக்கி வச்சார். இவங்க சொல்ற எந்த பொம்பளையும் செல்ஃபி அடிச்சு பேஸ்புக்ல போட்டு ஷேர் பண்ணி மில்லியன் ஷேர்ஸ், எத்தனை ஷேர்ஸ், யூடியூப் ஷேர்ஸ், எவ்ரிதிங். ஆனா அந்த ஒரு பொம்பளையும் இந்த உலகத்துல அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்கல. تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء. அல்லாஹ் நாடியவர்களுக்கு இஸ்ஸத்தை தூக்கி கொடுக்கிறான். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ்விடத்திலே சங்கையானவர்கள் அதிகமான தக்வா உடையவர்கள். அல்லாஹ் அந்த பொம்பளைய சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த பெண்ணு எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தனா. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான சட்டம். இந்த இடத்துல சகோதரர்கள், அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான். அந்த சந்தர்ப்பம் தான், அதாவது அந்த அம்மாவுக்கு அவங்க உம்மா பெத்தெடுக்கிறாங்க. அந்த கதை ரொம்ப உங்களுக்கு தெரியும். அவங்கள கொண்டு போய் பள்ளியில நேர்ச்சை வைக்கிறாங்க, பள்ளியில வளர்க்குறாங்க. ரொம்ப சாலிகான அம்மா வளர்றாங்க. திடீரென்று அவங்க, இது மஸ்ஜிதுல் அக்ஸால நடக்குது, பலஸ்தீனத்துல நடக்குது. அக்ஸாவுக்கு இந்த பக்கம் காடு பகுதி, மக்கானன் ஷர்கியா, அந்த கிழக்கு பகுதியில அவங்க போறாங்க. அது காடு. அந்த அம்மா அங்க போக்குள்ள தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது. அவங்க அப்படியே உள்ளக்குள்ள போறாங்க. ஃபத்தஹதத் மின் தூனிஹிம் ஹிஜாபா. ஹிஜாபாண்டா ஹிஜாபண்டா ஹிஜாப் உடுத்து போனாங்கன்னு ஹிஜாப் தான். ஹிஜாபாண்டா அங்க இலக்கோழிகள் தான் ஹிஜாப். காட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னா இந்த மரமட்டையால ஒரு பெண் மறைக்கப்பட்டுருவான். யாருக்கும் தெரியாது. மரியம் ஸலாமுன் அலைஹா இங்க தெரியாது, யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் ஏன் இப்படி சொல்றான் குர்ஆன்ல? சூரா மரியம்ல, சூரா மரியம் என்ற ஒரு சூராக்கு பேர் அந்த அம்மாவை கொண்டு போய் இந்த இடத்துல வச்சிருக்கிறான். ரப்புல் ஆலமீன் மர்மையில எப்படி அலங்கரிக்க போறான், எப்படி அவங்களை கொண்டு போய் இது பண்ண போறான், எங்களுக்கு அவங்களை பின்பற்ற சொல்றான். என்ன இன்சிடென்ட்? அவங்கதான் இந்த போனை கண்டுபிடிச்சாங்களா? அவங்கதான் கேமராவை கண்டுபிடிச்சாங்களா? அவங்கதான் ஃபேனை கண்டுபிடி. ஏன் மரியம் ஸலாமுன் அலைஹாக்கு இந்த இடம்? ஏன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த இடம்? இதுதான் அந்த சம்பவம். அல்லாஹ்க்கு பிடிச்ச கேமரா ஷாட், வீடியோ, எல்லா ஆங்கிள்லையும் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான். எப்படி சொல்றான்னு பாருங்க. ஃபத்தஹதத் மின் தூனிஹிம் ஹிஜாப். அந்த அம்மா இவங்கள்ட்ட இருந்து ஹிஜாப் எடுத்துட்டாங்க. ஹிஜாப் எடுத்துட்டாங்கன்னா மறைஞ்சிட்டாங்க, யாருக்கும் தெரியாது, ஊர்ல யாருக்குமே தெரியாது. எங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ஸிங். நோ, அங்க உள்ள போன நேரம் இப்ப ஃபஅர்சல்னா, நாங்க அனுப்பினோம். யாரு? பஷரன் சவியா. நாங்க ஒரு மனுஷன் அனுப்பினோம். குர்ஆன்ல இருக்கிறான்னு கொஞ்சம் போய் பாருங்க. சூரா மரியத்தில் பஷரன் சவியா. சவியாண்ட பெர்ஃபெக்ட் மனுஷன். ஏன் அந்த சவியாண்ட வேர்ட் அல்லாஹ் போடுறான் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை எந்த தோற்றத்தில் அல்லாஹ் விரும்பினான்னு அனுப்பலாம். ஒரு ஆம்பளை தோற்றம் தான் பஷர், ஆண் தோற்றத்தில். அந்த ஆண் எப்படி? கால் முடம், கையேலாது, நொண்டி. உலகத்துல நீங்க ஒரு ஆம்பளைய பார்த்தா ஒரு பெண்ணுக்கு மயக்கம் வருமா இருந்தா அதுதான் பஷரன் சவியா, பெர்ஃபெக்ட். இதை விட ஒன்றே இல்லை.
அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா கொண்டு போய் அல்லாஹ் என்ன காட்டுறான் தெரியுமா? கேமராவை அல்லாஹ் கேமரா இல்ல, நோ வீடியோஸ், ஸ்டில் எங்களுக்கு அந்த வீடியோ நாங்க பாக்குறோம். இந்த உம்மத் பாக்குது, அமெரிக்கன்ஸ் பாக்குறாங்க, யூரோப்பியன்ஸ் பாக்குறாங்க. அல்லாஹ் சேவ் பண்ணிட்டான், ரிலீஸ் பண்ணிட்டான் வீடியோ. ரப்புல் ஆலமீன் சொல்றான். அந்த டைம்ல அவர் வர்றார். அவர் வந்தா அந்த அம்மா நிக்கிறாங்க. ஒரு நல்ல ஆம்பளை கிடைச்சா வயசுக்கு வந்த ஒரு பொம்பளைக்கு என்ன நடக்கணும் உலகத்துல? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இன்ஜினை கண்டுபிடிக்கல, மைக்க கண்டுபிடிக்கல, இன்டர்நெட்டை கண்டுபிடிக்கல. அதெல்லாம் லேஸ் என்றான் அல்லாஹ். ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் தனிச்சிருக்கிற நேரம், அதுவும் பெர்ஃபெக்டான ஒரு ஆம்பளை வந்த நேரம், தண்ட கல்பை பறி கொடுக்காம அந்த இடத்துல அல்லாஹ்க்கு பயந்து ஆம்பளையும் பொம்பளையும் தனியா நிக்க இயலாது என்று சொன்னா, அதுதான் இந்த வானம் பூமியில மிக விசாலமான விஷயம், புரட்சி. இது மிக பெரும் புரட்சி. அந்த அம்மா அதை செய்யறாங்க தனியா நின்று. சோ இவங்க வர்றாங்க, பஷரன் சவிய, இன்னி அவுது பிர் ரஹ்மானி மின்க இன் குன்த தக்கிய. அவங்க ஒரே வேர்ட் சொன்னாங்க. இந்த வேர்ட் அல்லாஹ் எங்களுக்கு சொல்றான். ஏன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட்? ஏன் அவ்வளவு? இன்னி அவுது பிர் ரஹ்மானி மின்க, நான் அல்லாஹ்ட்ட என்னுடைய ரஹ்மானிடம் பாதுகாவல் தேடுகிறேன் உங்களை விட்டு. நீங்க தொடுறதை விட்டு, நீங்க என்னோட பேசுறதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறேன். இன்குந்த தக்கியா, நீங்க இரையச்சம் உடையவரா இருந்தா கோ கோன்னு சொல்றது குர்ஆன்ல இல்ல, நீங்க இரையச்சம் உடையவரா இருந்தா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றான்? தனிமை, யாரும் இல்ல, ஒரு ரூம்ல வச்சுக்கோங்க, ஒரு ஆணும் பெண்ணும் பர்ஃபெக்ட் ஆண், இவங்களும் பெஸ்ட் பெண் கிடைச்சா என்ன நடக்கும்? அல்லாஹ் சொல்றான், அவங்களோட கல்புல அதை விட நான் இருக்கிறேன், அதை விட என் பயம் இருக்குது, என் சட்டம் இருக்குது, எனக்கு கட்டுப்படுறாங்க. நான் அவங்களோட எப்படி நடக்கணும்? நான் சொன்னேன் இல்லையா, லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் அவர்களுக்கு நன்றி, அல்லாஹ் சொல்றான், நீங்க நன்றி செலுத்தினா அதிகப்படுத்தும். என்ன அதிகப்படுத்தினான்னு பாத்தீங்கன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து என்னாச்சு? அவரை போசல்வர் சொல்றாரு, இல்ல இல்ல, நான் ரசூல் ரப்பி லியஹப லகி குலாமன் ஜக்கியா, நான் அல்லாஹ்ட்ட இருந்து வந்த ஒரு தூதர், மலக்கு, குலாமன் ஜக்கியா, ஒரு குழந்தைய வர தந்தேன். அவங்க கேட்கிறாங்க, எனக்கு குழந்தையா? வலம் யம்சஸ்னி பஷர் வலம் அக்கு பகியா, ஒரு ஆம்பளை என்ன தொட்டதே இல்ல. சுப்ஹான ரப்பி, ஒரு ஆம்பளை என்ன தொட்டதே இல்லை. வலம் யம்சஸ்னி பஷர் வலம் அக்கு பகியா, நான் கெட்ட நடத்தையில உள்ள ஒரு பொம்பளை இல்லை, எனக்கு எப்படி ஒரு குழந்தை கிடைக்கும்? கால கதாய், அது அப்படித்தான், அது அப்படித்தான். உங்க ரப்புக்கு அது லேசி என்றான் அல்லாஹ். அல்லாஹ் என்ன பாடத்தை படிச்சு தர்றான் தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல நடந்தது அல்லாஹ்க்கு தெரியும். உலகத்துல வேற யாருக்கும் பயப்படல. நோ சிசிடிவி, எந்த கேமராவும் இல்ல. அந்த இடத்துல அவங்க சொல்லலாம், பரவாயில்ல, சரி உட்காருங்களே, என்ன செய்ய, நானும் காட்டுக்குள்ளதான் இருக்கிறேன், என்ன ஏன் வந்தீங்க, என்ன பிரச்சனை? சைத்தான் நுழைவான். சட்டம் என்றா சட்டம், அந்த சட்டத்தை பின்பற்றின பெண்ண அல்லாஹ் இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் சொல்றான்டா, அல்லாஹ்வோட நேசம் விளங்குது அந்த பெண்ணோட. இந்த கேரக்டர் அழிக்கலாத உலகத்தில். இதுதான் கண்ணியம் சகோதரிகளே, இதுதான் கண்ணியம் தாய்மார்களே. அவங்க வாழ்ற வாழ்க்கைய அல்லாஹ் கண்ணியமா வைக்கல, மோசமா வச்சிருக்க. அதனால இந்த கண்ணியத்தை தூக்கி வைக்கிறேன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் 5:10 முடிப்போம். பயான்ல ஒரு பகுதி தான். ரெண்டாலும் எனக்கு டாக்டர் வார்ன் பண்ணிக்கிறான், நிறைய நேரம் பேசாதீங்க, கத்தி பேசாதீங்க. ஆனா எனக்கு கத்தாம பேசவே இயலாது. சோ அதனால டைமை பாக்குறது வேற ஒண்ணு இல்ல, நம்ம லிமிட் தாண்டி போயிட்டோம்னா சும்மாவே வாய்ஸ் போயிட்டு இருக்குது. அதனால இதுக்கு மேல பேசக்கூடாதுன்னு சொல்லி பேசுறது ஒரு பாவம் தான். எங்க உடல் நிலைமையை நம்ம பார்க்கணும் என்பதனால, அன்பு தாய்மார்களே, பெரியவங்களே, இந்த சமூக சீர்கேடுகள் இதெல்லாம் எங்களுக்கு பெருமையை தர்ற மாதிரி இருக்கு. ஒரு ஃபங்க்ஷனை வெஸ்டர்ன் வேர்ல்டு எடுக்கிற மாதிரி எடுக்கணும்னு நாங்க நினைப்போம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க ஒரு பொந்துக்குள்ள பூந்தா, உடுப்பு பொந்துக்குள்ள, நீங்களும் அதுக்குள்ள போருவீங்க. உம்மத்தை பார்த்து சொன்ன, உம்மத்தினரை பார்த்து கண்ணால பார்க்க, நீங்க எப்படி உடுப்பீங்க அப்படி நாங்க உடுப்போம், நீங்க எப்படி ஃபங்க்ஷன் எடுப்பீங்க அப்படி நாங்க ஃபங்க்ஷன் எடுப்போம், நீங்க எப்படி எதெல்லாம் செய்வீங்க அப்படி நாங்க செய்வோம். ரசூலுல்லாஹ் அப்ப உம்மத்தை ரெடி பண்ணிட்டு சொன்னாங்க, நீங்க யகூதிகளையும் நசாராக்களையும் பின்தொடருங்க. எக்ஸாக்ட்லி
அதை டார்கெட் பண்ணி ஒரு இடத்துல ஈட்டி அடிச்சா எப்படி இருக்குமோ எக்ஸாக்ட்லி ரசூலுல்லாஹ். அப்ப யாராவது ஒரு ஆள் பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு தனக்கு வெளியில் உள்ள ஆட்களை நீங்க பின்பற்றுவீங்கன்னு தண்டு தோழர்களை பார்த்து சொல்லுவாங்க, நினைப்பீங்களா நீங்க? அது நடக்காது. ஏன்னா அவங்க அவ்வளவு மாறி இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய உம்மத் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், யகூதிகள் 72 கூட்டமாக 71 கூட்டமாக 71 கூட்டமாக பிரிப்பார்கள். கிறிஸ்தவர்கள் 72 கூட்டமாக பிரிப்பார்கள். முஸ்லிம்கள் 73 கூட்டமாக பிரிப்பார்கள். குல்லுஹும் ஃபின்னார் இல்லா மில்லத்தன் வாஹிதா. ஒரே ஒரு கூட்டத்தை தவிர எல்லாம் நரகம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ், நீங்க அந்த யகூதிகளையும் நசாராக்கள் அண்டையில இருந்து 1400 இயர்ஸ் இன்றைக்கு நாங்க பாக்குறோம். யார பின்பற்றாங்க? ஜூஸ், கிறிஸ்டியன்ஸ். யார்டப்பா இந்த கல்ச்சர்? கிறிஸ்டியன் கலாச்சாரம். எப்படி அப்பா இந்த வெட்டிங் யாரு சொல்றது? வெஸ்டர்ன் கல்ச்சர், வெஸ்டர்ன் ட்ரெஸ், வெஸ்டர்ன் கல்ச்சர், எல்லாம் வெஸ்டர்ன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க யகூதியையும் நசாராக்களையும் பின்தொடருவீங்க. எப்படி தெரியுமா? அவன் ஒரு உடம்பு பொந்துக்குள்ள பூந்தா பூரேலுமா, நீங்க பூருவீங்க. அவன் செய்ய இயலாத ஒன்றை செஞ்சா அதையும் செய்வீங்க, அறிவில்லாத ஒன்று செஞ்சா அதையும் செய்வீங்க. கண்ணு முன்னாடி எங்களுக்கு என்று ஒரு அழகான மார்க்கம் இருக்கு, அற்புதமான கொள்கை இருக்குது. உலகத்துல அல்லாஹ் எங்களை சிறப்பா வச்சிருக்கிறார். இறைவனோட தொடர் நேரடியா பேசுற ஒரே கூட்டம் இந்த மண்ணுக்கு மேல முஸ்லிம்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இறைவனோட 5 நேரம் நேரடியா பேசுற ஒரே கூட்டம் முஸ்லிம்கள். அது என்ன நீங்க சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் ஒரு கிஃப்ட கொடுத்தான், வேற யாருக்கும் கொடுக்காது. ரசூலுல்லாஹ்க்கு வர சொன்னான் மேல. இது வரைக்கும் வஹி கீழே வந்துச்சு. இப்ப ரசூலுல்லாஹ் மேல போனாங்க. சிதறத்துல் முன்தஹான்ற போர்டர் இருந்துச்சு. அந்த போர்டர் தான் இதுவரைக்கும் எல்லோரும் போன போர்டர். அல்லாஹ் சொன்னான், நபியே நீங்க வாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இதுக்கு மேல யாரும் போனதில்லை, இதுக்கு மேல அல்லாஹ் இருக்கிறான், யாரும் போனதில்லை, யாருமே போனதில்லை. ஒரே ஒரு மனிதர், ஜின்கள் போய் இல்ல, மலக்குகள் போய் இல்ல, எந்த மனுஷனும் போயில, ஒரே ஒரு மனிதர் தண்ட வாயால பொய் என்றா என்னென்று தெரியாதவர் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா சிதறத்துல் முன்தஹாவை தாண்டி எடுக்கிறார். மேல போறார், யாருமே போகாத ஒரு இடம். அல்லாஹ் கிட்ட கூப்பிட்டு நபிக்கு சொல்றார், என்னோட பேசுறதுக்கு 5 நேரம் சான்ஸ். அவங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா நான் பதில் கொடுப்பேன். சொல்றாங்க, வல்லாஹி பதில், ரப்புல் இஸ்ஸாவுடைய பதில். தொழுகையில அல்லாஹ் அங்கிருந்து பதில் கொடுக்க, ஹமதுனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழுகிறான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லி கொடுக்க, இத சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனா டைரக்ட்லி பேச நான் பேசுவேன். இந்த வாய்ப்பு யாருக்கும் இந்த பூமியில இல்ல. டைரக்ட் லைன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தொழுகையில கொடுக்கிறான். பெருமானார் கிட்ட கூப்பிட்டதை கொடுத்தாண்டா, அது சோ எக்ஸ்பென்சிவ், அதுக்கு வேலை எனக்கு தெரியாது. இட்ஸ் நாட் சீப், அது சீப் இல்ல. மேல கூப்பிட்டு எங்களுக்கு தொழுகை சீப், சோ எக்ஸ்பென்சிவ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் டைரக்ட் கனெக்ஷன். மாலிக் யௌமித்தீன் மஜ்ஜதனி அப்தி, அல்லாஹ் பதில் கொடுக்கிறான். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் உள்ள தொடர்பு பண்றான் அல்லாஹ். இது நாங்க சொல்றோம், ஈயாக்க நஅபுது, இறைவா உன்னை வணங்கு, உன்கிட்ட உதவி கேட்கிறோம் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், எனக்கும் உனக்கும் உள்ள டீல் என்றான். அல்லாஹ் பேசுறான், அல்லாஹ் பேசுறதுக்கு டைம் தர்றான். இதைத்தான் ரசூலுல்லாஹ் மேல கூப்பிட்டாங்க. ஆயிஷாமா கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க மேல போயிட்டீங்க, யாரும் போகாத இடத்துக்கு போனீங்க, அல்லாஹ்வை பார்த்தீங்களா? எப்படி இருந்தான் அல்லாஹ்? யா ஆயிஷா, நான் அல்லாஹ்வை காணலண்டா, அல்லாஹ் என்னோட பேசினான் என்றான். அல்லாஹ் என்னோட பேசினான், நான் அல்லாஹ்வை பார்க்கலண்டா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அந்த கண்ணியத்தை ஒரு ஸ்டேஜ்ல இப்படி கீழே கொடுக்க மாட்டாங்க, மேல ஏத்தி தான் பரிசு கொடுப்பாங்க. கண்ணியம் என்பது மேல, அல்லாஹ் ரொம்ப மேல ஏத்தி இந்த உம்மத்துக்கு கண்ணியத்தை கொடுத்தான். இந்த உம்மத்துக்கு ஒரு கிஃப்ட கொடுத்தான், என்னோட பேசுறதை கொடுத்தான். குந்தும் கைர உம்மத்தின், நீங்க தான் சிறந்த உம்மத் என்றான், பெஸ்ட் உம்மத் என்றான். உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களுக்கு வெளியாக்கப்பட்ட பெஸ்ட் சொசைட்டி என்றான். ஏன்? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ், நீங்க நன்மை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க.
அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க. சோ அன்பான தாய்மார்களே, அன்பை தடுங்க. நம்ம பிள்ளைகள் வளர்ந்து வர போக்குல பக்குவமா சொல்லுங்க, பாசமா சொல்லிக் கொடுங்க. தீன படிக்கிற மஜ்லிஸ்களுக்கு எல்லாத்தையும் விட பெருமதி கொடுங்க, அதுக்கு உட்கார வைங்க. இந்த மஜ்லிஸ்கள்ல ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸ், குர்ஆன் ஆயத்து, ஹதீஸுக்குள்ள பெருமதி நீங்க என்கிட்ட கேட்டீங்கடா, வல்லாஹி அதுக்கு விலை இல்லை, அது விற்க இயலாது. அவ்வளவு அற்புதம் அது. அது மனுஷனை மாத்து. வேர்ல்ட்ல மோசமான ஒரு மனுஷனை முன்னாடி வச்சு நீங்க எல்லா சைக்காலஜியும் ஊத்தி எல்லாத்தையும் ஊத்தி அவனை மாத்தி பாருங்க. இந்த தீனை கொண்டு போய் சொல்லி பாருங்க, அவன் கண்ணால கண்ணீர் ஓடும். அந்த தீன அவன் கல்புல போன கொலைகாரர்கள் இந்த உலகத்தில் மிக அற்புதமான மனிதர்களாக மாறின. விபச்சாரம் செஞ்சவர்கள் பெண்களை கண்டால் அடுத்த பக்கம் திரும்பி கொண்டார். அந்த அளவுக்கு இந்த உம்மத்துல மாறினார்கள். இந்த தீன் அவ்வளவு பவர். அல்லாஹ்வோட வேதம் கொண்டு போய் கல்புல சேர்க்கப்பட்டு அது மாறும். இந்த தீனுக்கு கண்ணியத்தை கொடுங்க, இந்த மஸ்ஜிதுக்கு கண்ணியத்தை கொடுங்க. இங்க கூட்டிட்டு வாங்க உங்க பிள்ளைகளை. உங்க கல்புகளை அல்லாஹ் மாற்றுவான். உங்க வீடுகளுக்கு அல்லாஹ் பரக்கத்தை தருவான். அல்லாஹ் உங்க வீடுகளுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்பி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தருவான். அன்பான தாய்மார்களை, யாரையும் பார்த்து யாரும் ஃபங்க்ஷன் எடுக்காதீங்க. டிவியில உள்ள கலாச்சாரத்தை பார்த்து பின்பற்றாதீங்க. வெஸ்டர்ன் வேர்ல்டு சொல்லி ஏதோ அந்த டியூப்ல யூடியூப்ல இதுல போட்டு இவ இப்படி உடுத்தாவா அப்படி உடுத்தாவா இப்படி செய்யறாவான்னு நிறைய காட்டுறாங்களா, அதுகள் எல்லாம் பார்த்துட்டு வந்து இப்படித்தான் உடுக்கும்னு நினைக்காதீங்க. நீங்க கேளுங்க, எப்படி சஹாபி பெண்கள் உடுத்தாங்க, எப்படி சஹாபி பெண்கள் பேசினாங்க, எப்படி சஹாபி பெண்கள் வாழ்ந்தாங்க, எப்படி நடந்தாங்க. ஒரு செய்தியை நீங்க கேட்டு இன்றைக்கு அதை நடைமுறைப்படுத்தும். ஒரு கிழமைக்கு மத்தது படிக்காட்டி அந்த ஒரு செய்தியை நீங்க நடைமுறைப்படுத்திட்டு அடுத்த செய்திக்கு போங்க. மிக சிறந்த ஒரு சமூகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம தஸ்லீமன் கஸீரா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க